தொண்டின் நிலை என்பதை பற்றி சிறப்பு சிந்தனை வழங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய பேராசிரியர் அருள்நிதி அங்கேற்கண்ணி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மிடையே பின்னலையில் இணைந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க உள்ளார்கள். அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சி. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அங்கேற்கண்ணி அம்மா அவர்கள் 1982 ஆண்டிற்கு முன்பு மனவளக்கலையில் இணைந்து மனவளக்கலை பயிற்சியில் முடித்துள்ளார்கள். அதே ஆண்டு ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் தெய்வ திரு மூத்த பேராசிரியர் அருள்நிதி உலகநாதன் ஐயா அவர்களின் மூத்த மகள் ஆவார்கள். இயன்ற அளவு தம் தந்தையாருடன் இணைந்து அருட்பணி ஆற்றியுள்ளார்கள். கூடுவாஞ்சேரியில் கபாலி நகர் தவ மையம் டிரஸ்ட் செயல்பாட்டின் கீழ் 12 ஆண்டுகளாக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகு பெருமை வாய்ந்த அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து தொண்டின் நிலையை பற்றி நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்த அம்மாவே உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். அம்மா உங்க மைக்கு மியூட்ல இருக்கு. சவுண்ட் கரெக்டா இருக்குங்களாமா? கரெக்டா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறை பொருட்களான மனிதனிடை ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனி மாற்றி அறச்செயல் செய்து பரத்துயர்ந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை. இதனை பரப்பி நலம் காண்போம். அப்படி உயர் மனிதனாக நம்மை மாற்றக்கூடிய மனவளக்கலையினை நமக்கு அருளிய நம் குருபிரான் அவர்களை வணங்கி குருவின் சேவையில் உலகநல தொண்டருக்கு தொண்டராக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ள நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தலைவர் அவர்களுக்கும் அருட்தந்தையினுடைய கருத்துக்களை இணைய வழியிலே இல்லங்கள் தோறும் கொண்டு சென்று பெருமை சேர்க்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணையத்திலே பங்கு கொண்டுள்ள பெருமக்களுக்கும் இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பேரன்பு சால் மெய்யுணர்வாளர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இணைய வழியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நம்மிடத்திலே ஒரு தூண்டக்கூடிய ஒரு செயலாக நமக்கு அருட்தந்தை அளித்திருக்கக்கூடிய கருத்தினை நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இறையருள் குருவருள் அதை பரிபூரணமாக நமக்கு நல்கட்டும். அதாவது
தொண்டின் நிலை. நான் நிறைய கேட்டிருப்பீங்க. நீங்க 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 எல்லாருமே நம்ம நிறைய கேட்டிருப்போம். தொண்டு பற்றி தெரியாதது அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அது வந்து நம்முடைய பண்பிலே ஊறியது. ஒரு ஒரு பிடி அரிசி அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்முடைய காலகட்டத்துல இருந்தது. சாப்பிடறதுக்கு ஒரு அரிசி தண்ணியில போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து இன்னொரு பானையில போட்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம். கொஞ்சம் சாதம்னா அதை எடுத்து வச்சு நைட்ல கண்டிப்பா ஒரு சாப்பாடு கேட்டு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். சோ அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். ஏதாவது ஒரு விதத்துல நாம் உதவுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது விருந்து இல்லாத உணவு மருந்துன்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் வந்து சாப்பிடலைன்னா இந்த சாப்பாடு வந்து அந்த பேர் என்ன, அதுக்கு பேரு மருந்து. அப்போ அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து உணர்ந்த நிலை இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து ஒரு 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 உயர்ந்த மனநிலை. அது எப்படி நம்ம சொல்றது அப்படின்னே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்பத்தினை, அது இன்பம்னு கூட சொல்ல முடியாது, அதை ஈர்த்து உவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதாவது உவத்தல் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா நமக்குள்ளாக ஒரு எக்ஸ்பிரஸின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரின்பத்தினை நல்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. அந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நம்ம கொடுத்து கொண்டு இருக்கின்றோமா? இல்ல இன்னும் நம்ம அதுல ஆழமாக நம்ம கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை நம்ம செலுத்தணுமா? அல்லது இன்னும் நம்ம எப்படி எல்லாம் அதை வந்து நம்ம நல்ல முறையில பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் பத்தி தான் கொஞ்சம் நம்ம இன்றைக்கு கொஞ்சம் நம்ம என்ன நமக்கு தெரிந்த நிகழ்வுகளை வைத்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க இருக்கின்றோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தோண்ட தோண்டதான் எப்படி நமக்கு வந்து தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்குமோ அந்த மாதிரி தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர் நலத்திற்கு உதவாத உடல் வலிவும் மன வலிமையும் இருந்து அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது அருட்தந்தையினுடைய கவி. பிறர் நலத்துக்கு உதவாத, மத்தவங்களுக்கு அது பயன்படல அப்படின்னு சொன்னா அப்ப இந்த உடலுக்கும் மனதாலையும் எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாகத்தான் சொல்லி இருக்கக்கூடியது. அருட்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியதும் தெரியும் இல்லையா? நம்முடைய அறிவை பேரறிவோடு அர்ப்பணித்து நிற்கக்கூடியதுதான் தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல. இந்த ஒரு நல்ல ஒரு தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது பற்றிய ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா கண்டிப்பா நம்ம எல்லாருமே அத ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒற்றை வாக்கியத்திற்காகத்தான் இன்றைக்கு வந்து நான் இந்த ஒரு தலைப்பினையே நான் எடுத்துக்கொண்டேன். என்னை நிறைய சிந்திக்க வைத்த அந்த ஒற்றை வரி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. அறிவு முழுமை அடைந்த பின் நாம் ஆற்றக்கூடிய கடமைக்கு பெயர் தொண்டு. அறிவு முழுமை அடைந்த பின் நாம் ஆற்றக்கூடிய கடமை, அதற்கு பெயர்தான் தொண்டு. கொஞ்சம் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப என்னுடைய அறிவு முழுமையை நோக்கிய ஒரு பயணம். அப்ப என்னுடைய அறிவு அந்த முழுமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் நல்ல முழுமையாக உணர்ந்த பிறகு
நான் செய்யக்கூடிய எல்லா கடமைதான் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் செய்யக்கூடிய எல்லா கடமைகளுமே தொண்டின் வயப்படும். அப்போ முழுமை அடையலை அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் என்னால அந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி எல்லாம் சிந்திக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு முதல் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிறைய நம்ம வாழ்க்கை வசதிகளை அனுபவிக்கிறோம் பாருங்க. இந்த அனுபவிக்கின்ற இந்த வசதிகளை நாம் விடுவதற்கு தயாராக இல்லை. இத நாம ஏதோ பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் இது எல்லாமே நம்முடைய கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நிச்சயமா அது எவ்வளவு பெரிய உண்மை அதற்குள்ளாக அடங்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம நல்லா இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஏன் நம்ம விடணும்? இது நாட் ஒன்லி நம்ம 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 மட்டும் இல்ல. உலக சமாதானத்தை பற்றி அருட்தந்தையவர்கள் நம்முடைய அமெரிக்கால ஒரு நல்ல பொருளாதார நிபுணரோடு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவர்களுக்குள்ளாக டிஸ்கஷன் உலக சமாதானத்தை பற்றி. இப்ப எல்லாத்தையும் அவர் நல்ல பொறுமையா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு கடைசியாக அவர் சொன்ன பதில், மகரிஷி, உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் அவ்வளவு சாதாரணமானது அல்ல, உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஆனா பட் ஆஸ் அ அமெரிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்துல 7 பேர் அனுபவிக்கக்கூடிய வசதிகளை அமெரிக்கால ஒருத்தர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப நான் ஏன் விட்டு கொடுக்கணும் இல்லையா? இப்ப இது அதே தன்மைதான் இன்றைக்கு நம்மிடத்திலேயும். இந்த உணர்வு இன்னைக்கு வரக்கூடிய சமுதாயத்துல இன்றைக்கு இது கூடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப உண்மையிலேயே அதை நம்ம கொஞ்சம் நிச்சயமா மனவளக்கலைஞர்களாகிய நம்ம என்ன செய்யணும், அத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில இருக்கும். அப்ப இப்படி நம்முடைய அன்றாட வசதிகள் அல்லது நாம் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியத நாம் யாரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கு. இப்ப இது எதுல கொண்டு கடைசியில விடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கடும் பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கொண்டு விடும். ஆனா நம்ம கடும் பற்று அப்படிங்கிறது ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமை, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம இந்த தன்மைக்கு யார் போயிடக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. அப்ப நமக்கு கண்டிப்பா தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக முக்கியம். இப்ப எதற்காக அந்த நிலை, தொண்டின் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம்னா, எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு மிஞ்சினது தானம். இது ஒண்ணு ரொம்ப ஈஸியா நம்ம இன்னைக்கு அதுல எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழி, என்கிட்ட நிறைய இருந்தா நான் கொடுப்பேன், என்கிட்ட இல்லாத போது நான் எப்படி கொடுக்க முடியும். அப்ப அதுக்கு உடனே நம்ம ஒரு பழமொழி ஒண்ணு வச்சுக்கிறோம், தனக்கு மிஞ்சிய தானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அது அப்படி அல்ல. தனக்கு மிஞ்சுவது, நமக்குன்னு மிஞ்சுவது அப்படின்னு சொல்லக்கூடியது, நீ எதையெல்லாம் விடுத்தாயோ, எதையெல்லாம் நீ கொடுத்தாயோ, அதுக்கு பேரு தானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா. தனக்கு இல்லாம நம்ம மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்ல கொடுத்தது, அதுதான் என்ன செய்யும்,
நமக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த ஒரு பழமொழிக்கு இருக்கக்கூடிய பொருள். தனக்கு மிஞ்சியது தானம்னா தனக்கு மிஞ்சியது அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, தனக்கு மிஞ்சுவது, நமக்கு மிஞ்சுவது, எஞ்சி இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம் எதையெல்லாம் தானமாக கொடுத்தோமோ அதனால் கிடைத்த பலன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தன்மை. அப்ப நம்ம அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும்போது கொடுப்பது அப்படிங்கிற தன்மையில இல்லாமல் இருப்பத நாம் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைவாது நம்ம அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்து கொள்ளணும், கண்டிப்பா உருவாக்கி கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது விருப்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷனுக்கே இருக்கிறதா இல்ல. அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது தாண்டி அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம், இது எல்லாத்தையுமே நான் எப்படி அனுபவிக்கின்றேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லோரும் வியந்த போது அப்ப அவர் சொன்னது, நான் எதுவுமே புதியதாக கண்டுபிடிக்கல, என்ன இருந்ததோ அத இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கின்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அருட்தந்தையும், எப்படி சாமிஜி இது எல்லாத்தையும் நீங்க விளக்குறீங்க, எப்படி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சீங்க அப்படின்லாம் கேட்ட போது அப்ப அவர் சொன்ன பதில் என்ன, நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது தானே. அப்போ நம்ம இந்த உண்மையை நல்ல உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எப்பவும் இந்த நிலைப்பாட்டுல இருந்து நான் மாறாமல், இது என்னுடைய எப்படி நான் சம்பாதிப்பது, நான் எல்லாவற்றையும் தோடும் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக நான் எப்படி அமைத்துக் கொள்ளுகின்றேனோ அதே போல இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதோடு இணைந்த ஒன்றாக நான் மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது அதனுடைய முக்கியத்துவத்தையே உணர்ந்து கொள்ளாத அளவுக்கு இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு சமுதாயம். ஏன்னா ஒரு சொல்லுவாங்க, அதாவது எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா பட் பௌர்ணமி கிரிவலம் அப்படி எல்லாம் போனா அங்க வேஸ்ட் ஆகக்கூடிய சாப்பாடு உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அதனால எவ்வளவு சீர்கேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் விளையக்கூடியது. ஆனா அதை வந்து நம்ம அங்க அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி நிலைப்பாட்டில எல்லாம் நம்ம மாட்டிக்க கொள்ளக்கூடாது. அப்ப நமக்கு எது அருட்தந்தை தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக நமக்கு உணர்த்தி இருப்பது, இது எந்த அளவிற்கு சமுதாயத்திற்கு பலன் அளிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்துல எல்லாம் நமக்கு தெளிவாக அருட்தந்தை அவர்கள் உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுனால நாம் அடையக்கூடிய பயன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம இறைவனுக்கு செய்வது தொண்டு இல்லையா. அதுதான் நமக்கு வந்து நமக்கு ஒரு தாத்தா பாட்டி அல்லது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா அருட்தந்தை அவர்கள் தான் நன்மை பிறர்க்களித்து நஷ்டத்தை தானேற்று இன்ப நிலை அடைவார்கள் ஈசன் நிலை அடைந்தோர், வன்மை வழக்குடையோர் வருத்திடினும்
அருள் கூர்ந்து மென்மொழியால் பதில் உரைப்பார்கள். இல்லையா? வன்மை வழக்குடைய சண்டை போட்டாங்கன்னா கூட நம்ம என்ன செய்வோம்? அவர்களையும் வாழ்த்தக்கூடிய விதத்துல, இல்லையா, எதிரிகளையும் வாழ்த்தக்கூடியது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியது தொண்டு அப்படின்னு சொன்னா, அந்த இறைவனை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது தொண்டு. படமாடும் கோயில், நம்ம அந்த திருமந்திரம் பாடல் இருக்கு இல்லையா? பகவர்க்கு ஒன்று ஈயேல் நடமாடும் கோயில் நம்பர்க்கது ஆகா. பட் நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், அது படமாடும் கோயில் படமாடும் கோயிலுக்கு பகவர்க்கு ஆமே. அப்ப இங்க மனிதர்களாக பிறவி எடுத்திருக்கக்கூடிய அனைவரும் அந்த இறைவனுடைய ஒரு பிராக்ஷன், ஒரு பின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை தன் தூதர்கள், அல்லது அதே இறைவன் தான் இங்க திருமேனி தாங்கி வந்திருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் உணர்வினை நாம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால, அப்ப நமக்கு நான் தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினை மட்டும் நாம நல்ல கொண்டு வந்து நம்முடைய அறிவிலே அந்த ஒரு தன்மையினை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே, அதை யாரை கொண்டு வந்து நம்மிடத்துல சேர்க்க, நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அதான் அறிவு முழுமை அடைந்த பின் நீங்க என்ன செயல் செய்தாலும் அது தொண்டின் பார்ப்படும் சொல்லிட்டாரு. ரொம்ப ஷார்ட்டா நல்லா சொல்லிட்டாரு. அப்ப நம்ம இறைவனை அதான் அழுத்தந்தி சொல்லுவாங்க, அதாவது உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு ஏற்றேன். சுகிசிம்மையா ஒரு தடவை ஒரு கதை சொன்னார். ஒரு காசியில அவர் ஒரு தொழுநோயாளி. அவர் இரவுல மட்டும்தான் அவரால போய் ஒரு வீட்டுல எல்லாம் போய் சாப்பாடு கேட்டு வாங்க முடியும். அப்படி இரவுல போய் டெய்லி சாப்பாடு கேட்டு, அது கதையா நிஜமாங்கிறதெல்லாம் தெரியாது, பட் நமக்கு பார்க்கலாம் அத. இப்ப இரவுல மட்டும் போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த சாப்பாட 5 விதமா கரெக்டா வைப்பாராம். இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாய் எப்பவுமே காத்துட்டு இருக்குமா அவரை சுத்தி. இப்ப இவர் வந்தோன்னா அந்த கொண்டு வந்த சாப்பாட்டை 5ஆ பிரிப்பாராம். 4 அந்த நாய்களுக்காகவும், இன்னொரு பங்கு தனக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை காசி விஸ்வநாதருக்கு பசி வந்துச்சான். இப்ப யார் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போன போது, நமக்கு தான் இப்ப எல்லாம் அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு இல்லையா, நைட்ல சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா பழைய சாதம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, இது என்னென்னவோ எல்லாம். சரி, ஓகே, இல்ல தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அதையும் மூடிடுறோம், அந்த மாதிரி. அப்போ இப்ப இவரு அப்பதான் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து பகிர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ப அந்த இன்னொரு சாப்பாடு இவருக்காக எடுத்து அதை வச்சாராம். இப்ப காசி விஸ்வநாதர் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாராம். அவர் அந்த தனக்காக எடுத்து வச்சத எடுத்து முதல்ல வச்சாராம். தனக்காக எடுத்து வச்சா அதை அப்படியே ஒதுக்கி சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொன்னாராம். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அப்புறமேல இருக்கட்டும், நீ முதல்ல பசிக்குதுன்னு சொன்னல, நீ முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு, யாரு சொல்லட்டுமா அப்படின்னாராம். சொல்லு அப்படின்னாராம். நான் தான் காசி விஸ்வநாதர் அப்படின்னாராம். எனக்கு தெரியும் அப்படின்னாராம். இன்னும் தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? நான் காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். என்கிட்ட உணவு கேட்கக்கூடியவர் மனுஷங்க யாராவது வருவாங்களா? அதனால நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப ஒரு உணவு கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு? அப்படியே எடுத்து கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அவருடைய தொழுநோய் முழுவதும் குணமானதாக சொல்லுவாரு. எனக்கு தெரியல அது உண்மையா நிஜமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல.
ஆனா இருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம எல்லோரோட தான் அருட்தந்தை சொல்லக்கூடியது தொகுத்துணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எல்லாரோடும், அதேதான் நம்ம ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றாருள் செத்தாருள் வைக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தொகுத்துணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம உடல்ல உயிர் இருந்தும் கூட ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. சோ அந்த நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே மாதிரிதான் திருவள்ளுவர் சொல்வார், அதாவது கைமாறு இல்லாமல் இந்த மழை எப்படி பெய்யுது, ஏதாவது அது எதிர்பார்க்குதா? இல்ல. இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாத்துக்கும் அது எப்படி பயனளிக்குது? அதே போலதான் நம்ம எதுவுமே பிறக்கும் போது நம்ம எதுவுமே கொண்டு வரல. நான் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே நான் எங்க இருந்து எடுத்துக்கிட்டதான், சமுதாயத்துல இருந்து எடுத்துக்கொண்டதான். எதை சொல்லல, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் பொருளும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு அல்லல் படுகின்றான் இல்லையா? அப்ப நம்ம எதையுமே கொண்டு வரல. நான் அனுபவிக்கின்ற அனைத்துமே எங்கிருந்து எடுத்துக்கிட்டதாம், இந்த சமுதாயத்திலிருந்து இருந்து நான் எடுத்துக்கொண்டதுதான். அப்ப கண்டிப்பாக நான் கொஞ்சம் அந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, என்னை தாண்டி நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே தொண்டின் பார்ப்பட்டதுதான். அப்ப அதை நான் என்ன செய்யணும், இன்னும் நல்ல ஒரு முழுமையாக ஒரு நிறைவாக அதனால பயன் வரும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க கூடாது. கைமாறு கருதாமல் எப்படி இந்த மலை பயனாகின்றதோ அதை போல நாமும் பயனாகவே, என்னுடைய அறிவு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல துளி அளவு கூட மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் சேர்வோம் இல்லையா? உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருட்தொண்டாற்றி மகிழ்வு. அடிக்கடி சொல்லக்கூடியது எங்க வீட்டுல இல்லாது சொல்லக்கூடியது, 4 இட்லி சாப்பிடுறீங்களா, 3 இட்லி இந்த உடம்புக்கு போதும். 1 இட்லி குறைக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது. நான் எனக்கும் சேர்த்துக்கிதான் சொல்லிக்கிறேன், ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அப்போ 4 பேர் அந்த மாதிரி ஒரு இட்லி எடுத்து வச்சா அது இன்னொருவருடைய உணவு. விருப்பத்திற்காக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தன்மையில இருந்து கொஞ்சம் மாறி உடைய தேவை, இந்த உடலுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அதெல்லாம் கூட ஒரு வகையில தொண்டின் பார்ப்பட்டதுதான். வெறுமனே பணம் கொடுக்கறது மட்டும்தான் தொண்டு அப்படிங்கிறது இல்ல. எல்லாவற்றிலுமே தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணத்தால கூட நம்மளால தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அருட்தந்தையினுடைய தன்மை. அதுதான் நம்ம அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கோம். சோ அப்ப முதல்ல நம்ம தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுல நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை விட இறைவன் எப்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொண்டு செய்கின்ற பொழுது அப்ப நேரா நீங்க இறைவன் உங்களிடத்துல நம்மிடத்துல அதே இறைவனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது எதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டு. அதனால முடிந்த வரை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம கண்டிப்பா நம்மளால என்ன முடியுதோ அதை. இப்பதான் ஒரு அம்மா வந்து கேட்டாங்களாம் சாமிஜி கிட்ட, சாமிஜி நான் ஒரு நல்ல தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான் இது, நான் அங்க ஆசிரமத்துல நான் தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அருட்தந்தை சொன்னது, இல்லம்மா உனக்கு எத்தனை குழந்தைங்க, வீட்டுல யார் இருக்கா, இப்ப இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் என்ன நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய போற, என்ன செஞ்சிட்டு இருக்கியோ அதே தானே இங்க ஆசிரமத்துல இதே தானே செய்ய போற, அதனால ஏமா அங்க செய்யக்கூடியதை நீ குறைவாக நினைக்கின்றாய், அப்படி நீங்க நினைக்காதீங்க, அங்க செய்யக்கூடியது மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையே ஒரு தொண்டின் பார்ப்பட்டதுதான். அப்ப தொண்டின் பார்ப்பட்டதாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நம்ம அதுல ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பலவிதமான தேவை அற்ற தன்மைகளுக்கு வழிவகுக்கும்.
அதனால அதுல ஒரு முழுமை நிலை, ஒரு நிறைவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். அந்த உண்மையினை ஆழமாக உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே நம்ம இறைவன் அப்படிங்கிற ஒரு அதை நோக்கிய பயணம், இறைத்தன்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஒரு பெரிய நிலை. அப்ப அதை தான் நம்ம அடையணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தன்மையில இருந்து இந்த எளிமையான வழியின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவுதல் ஏதாவது ஒரு வகையில அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் எல்லா சமயத்திலேயும் பணம் மட்டுமே தேவைப்படாது. ஒரு சிலருக்கு உடல் உழைப்பு தேவைப்படலாம். அதாவது மகிழ்ச்சியுடைய பர்த்டே அப்போ எங்க ட்ரஸ்ட்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு 20 புக்கு மனவளக்கலையினுடைய மகரிஷியினுடைய உடற்பயிற்சி புக்கு வாங்கிக்குவார். அந்த உடற்பயிற்சி புக்கை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் புதிதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் கொடுப்பாரு. கொடுத்து அம்மா நீங்க இந்த புக்கை, இப்பதான் வந்து வீடியோ எல்லாம் வந்துருச்சு, அப்ப எல்லாம் புக்கு தான். அப்ப இந்த புக்ல வந்து பயிற்சிகள் இருக்கு, இங்க சொல்லி கொடுக்குறோம். சப்போஸ் நீங்க இந்த புக்கை ஒரு தடவை படிங்க, இந்த பயிற்சிகளையும் பாருங்க, பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் மன்றத்துக்கும் வாங்க. இல்ல இல்ல அட்லீஸ்ட் இந்த புக்கை பார்த்தாலும் ஒரு ஒரு பயிற்சியா கொஞ்சம் ஒரு ஒரு நாளா உங்களுக்கு வர்றதுக்கு டைம் இல்லைன்னா இதை கொஞ்சம் செய்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுத்துட்டு வருவார். கொடுத்துட்டு வர்றவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, சரி டைம் இருக்கும்போது கண்டிப்பா வாங்காம யாருமே இருக்க மாட்டோம், எல்லாரும் வாங்குவோம். அப்ப அந்த மாதிரி வாங்குவாங்க. டைம் இருக்கு, பாவம் நிறைய பேருக்கு டைம் இருக்காது, அல்லது அவர் கொண்டாந்து கொடுத்தாரு ஏதோ கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா சாந்தியே மகரிஷியே பைத்தியக்காரன் தான் சொன்னவங்க இல்லையா. அப்ப வாங்குவாங்க, வைப்பாங்க. ஆனா அவரு 15 நாள் கழிச்சு அவர் திருப்பி போவார். அதை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. போயிட்டு அந்த 20 புக்கு கொடுத்த 20 வீட்டுக்கு போவார். அதுக்கு மேல வாங்கவும் மாட்டார் அவர். அந்த 20 புக்கு கொடுத்த வீட்டுக்கு போவார். அம்மா அல்லது ஐயா நீங்க ஏதாவது பயிற்சிகள் அந்த புக்கை படிச்சீங்களா, ஏதாவது நீங்க உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கா, இல்ல ஏதாவது செய்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இல்லைங்கய்யா, இல்ல நான் இல்ல செய்யல, எனக்கு அதுக்கு டைம் இல்ல அப்படின்லாம் சொன்னாருன்னா ரொம்ப வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நீங்க அந்த புக்கை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து எப்ப நேரம் இருக்கோ அப்ப மன்றத்துக்கு வாங்க, அல்லது நீங்க என்ன இந்த போன்ல தொடர்பு கொள்ளுங்க, அப்ப நான் கொண்டு வந்து தரேன், இது வேற ஒரு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், அந்த புக்கு வாங்கி வந்துருவார். யாராவது நம்ம செய்தாங்க ஓரளவுக்கு இல்ல பார்த்தேன், நான் என்ன படிச்சேன், ஒரு 10 பக்கம் படிச்சேன், ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு, நான் கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுக்கே அவர் போய் கத்துக் கொடுப்பதற்கும் ரெடியாக இருப்பார். இந்த மாதிரி பொய்யெல்லாம் மன்றத்துக்கு அவர்கள் என்னால இதுதான் பண்ண, அதை தவிர வேற எதுவும் அவரால் பண்ண முடியாது, என்னால இதை பண்ண முடியும், சோ அதை நான் பண்ணுகின்றேன், செய்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவு நம்ம கேட்கும் போதே நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி நம்மால என்ன முடியுது, இன்னைக்கு வந்து நம்ம நிறைய நம்ம சொல்றோம், நம்ம அதாவது எல்லாரும் வர்றாங்க, ஆனா யாருமே ஒரு தொடர்ந்து வரக்கூடிய தன்மையில இல்லை, கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொல்றது கேட்கிறோம். நம்ம வர்றாங்க, பயிற்சி கத்துக்கிறாங்க, போயிடுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அல்லது செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அப்ப எல்லாமே நான் சொல்லுவேன். நம்ம இப்ப தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கூட நம்ம வந்து நாமும் எப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான், நமக்கு எப்ப இருக்கோ இப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத பழமொழியா, கேட்டுட்டு தானே இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு செயல்படுத்துறோம் இல்லையா, முடியல இல்லையா. அப்ப ஏன் நம்ம அவங்கள மட்டும் நம்ம குறைன்னு சொல்லணும், சொல்லக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய பணி அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம குறை வைக்கவே கூடாது. அந்த எண்ணத்துக்கு நம்ம நல்ல வலு கொடுங்க, கண்டிப்பா அவர்கள் எல்லாருமே அத மாதிரி தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம கொடுக்கும் போதே அல்லது நம்ம நினைக்கும் போது எண்ணுகின்ற பொழுதே இப்ப அங்க ஒரு முடிச்சு விழுதுல மகிழ்ச்சி சொல்ற மாதிரி, ஆமா வருவாங்க, கத்துக்குவாங்க, தொடர்ந்து வருவாங்களா அல்லது வரமா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த செகண்ட் தாட்டுக்கே போக வேண்டாம். தொடர்ந்து நாங்க பயிற்சிகளை இங்க கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம், நீங்க தொடர்ந்து வாங்க, பயிற்சிகள் நல்ல முறையில் செய்யுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த மாதிரி ஒரு நிறைவுத்தன்மை, அதுதான் முழுமைத்தன்மை. அப்போ உங்களுக்கு வந்து அப்படி மீறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நமக்கு எப்படி தெரியுமா எண்ணம் வரணும்? அழுத்தந்தை வந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு வருவதற்கு ஏதோ ஒரு நேரம் இல்லை, அல்லது அதுக்கான ஒரு பதிவு இல்ல, பதிவுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கான நேரம் இல்ல, கண்டிப்பா காலத்தால வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா கொஞ்சம் நம்ம வாழ்த்தலாமே. இப்படி நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா நம்ம மாத்தினோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வராம நம்ம என்ன செய்து கொள்ள முடியும்? ஒரு நிறைவுத்தன்மையை நம்மால அடைய முடியும். அதுதான் அந்த முழுமைத்தன்மைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால இனி நம்ம இதை இப்படிதான் நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தினை நம்ம நிச்சயமா நம்ம வகுத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது முக்கியம். அதான் விவேகானந்தர் சொல்லக்கூடியதும் அதேதான் சொல்லுவார். அதாவது ஒரு தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னிடத்திலிருந்து தொடங்கணும், கடைசியா எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது உலகத்துல முடியணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உன்னில் தொடங்கி அது எங்க வரணும்? உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வரணும். அதனால 2 விதத்துல நன்மை. ஒண்ணு, சமுதாயம் நன்மை பெறும். 2வது, ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் அடிப்படை தொண்டு இல்லையா? அன்பு, இரக்கம், தொண்டு, தவம் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும். சோ அப்ப இது ஒரு ஆன்மீகத்துல நான் வளர்ச்சி அடைவதற்கும் இது ஒரு உதவியாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அப்ப இந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே என்னோடு நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்யணும் என்று சொல்லக்கூடிய விதத்துல நான் என்னுடைய சிந்தனையினை உயர்த்தி கொள்ளுதல் முக்கியம். அப்ப நம்மால எப்படி நம்ம இருக்கக்கூடிய ஒரு டைம்ல, நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஏது சகோதரிகள் நினைக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் நம்ம வேலைக்கு போறவங்க இருக்காங்க, வீட்டுல ஏன்னா எவ்வளோ வேலை பலு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய சகோதரிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கீங்க. அப்ப நான் எங்க போய் நான் எப்படி தொண்டு செய்ய முடியும் அப்படின்னா, அதற்கும் அர்த்தத்தை சொல்லியிருக்கக்கூடிய பதில், உங்களை நம்ம நல்ல முறையில நீங்க பாதுகாத்துக் கொள்வது இந்த இறைவனுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு இல்லையா? நம்முடைய உடலையும் நம்முடைய மனதையும் ஆரோக்கியமா நம்ம நல்ல முறையில பார்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. உடனே நமக்கு ஒரு திருப்தி வந்ததுல, ஆஹா நம்ம செய்யக்கூடிய நம்ம ஒரு தொண்டு செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, நான் உடற்பயிற்சி பண்றேன், அப்போ நான் எல்லாமே ஃபாலோ பண்றேன், அப்ப நான் நல்லா தொண்டு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிறுத்திக்கலாமா அப்படின்னா, கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சிந்தனை கொஞ்சம் நம்ம உயர்த்துவோம். அலை இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த தத்துவம் தான். அப்ப அந்த அலை இயக்கத்துல நம்ம சொல்றோம், அதாவது எந்த பொருளும் எல்லா பொருளுமே இயக்கம் அப்படிங்கிற சன்மையில இருக்கு. இயங்குகிற எல்லா பொருட்களிலிருந்துமே அலை வீசிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வரக்கூடிய அலையிலே எந்த மூலகத்திலிருந்து அது புறப்படுகின்றதோ அந்த மூலகத்தின் தன்மை அனைத்தும் அடக்கமாக இருக்கும். எந்த பொருள் மீது மோதுகின்றதோ மோதுகின்ற பொருளின் தன்மைக்கு ஏற்ப மூலகத்தின் தன்மை வெளிப்படும். இது தேர்டு. சரி, இதை விட்டுடுங்க. பட் செகண்ட், 2வதா இருக்கு இல்லையா? இயங்குகிற முதல் இது வந்து இயங்குகிற எல்லா பொருட்களிலிருந்தும் அலை வீசிக்கொண்டே இருக்கும். 2வதா அந்த மாதிரி புறப்படுகின்ற அலையில் மூலகத்தின் தன்மை அனைத்தும் அடக்கமாக இருக்கும். இப்ப நானும் ஒரு அல்லது நாமும் ஒரு இயக்கம். அப்ப இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து ஒரு அலை எழுந்து கொண்டே இருக்கு இல்லையா? உயிர் இயங்குகிற பொழுது அந்த ஜீவகாந்த அலை வந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கக்கூடியதான். இந்த வரக்கூடிய இந்த ஜீவகாந்த அலையில என்னுடைய தன்மை அனைத்தும் அடக்கமாக இருக்கும். அப்ப நான் என்னுடைய குடும்பத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் முழுமை நிலையில என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அப்ப என்னிடத்திலிருந்து புறப்படக்கூடிய அலையும் முழுமை தன்மையில இருக்கும்.
அப்ப இந்த அலை யாரோடெல்லாம் மோதுகின்றதோ, யாரோடெல்லாம் அது பிரதிபலிக்கின்றதோ, எங்கெல்லாம் அது சிதறுகின்றதோ, எல்லா இடத்திலேயும் அதனுடைய தன்மையினை அது கண்டிப்பா ஊடுருவ செய்யுமா இல்லையா? அப்ப தன் வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயுமே நம்ம மற்ற ஒரு கோயில்ல கூட நம்ம மற்றவர்களுக்காக தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நமக்காகன்னு சொல்லி நம்ம எந்த எந்த காலகட்டத்திலயே பண்ணிக்கல. ஆனா தவம் முடிஞ்ச உடனே தன் வாழ்த்து முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நல்ல உடல் நலத்தோட நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், தன் வாழ்த்து அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அத நல்ல முறையில நமக்கு ஒரு 3 முறை அருட்தந்தை அவர்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஒரு சங்கல்பமாக நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எதற்காக கொடுத்திருக்காங்க நம்ம யோசிக்கணுமா இல்லையா? மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்ட நம்ம எல்லோருமே அருள் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அருட்செல்வர் என்று சொல்லக்கூடிய விதத்துல நம்ம இருக்கக்கூடியவங்க. அருள் அப்படின்னு சொன்னாலே எந்த விதமான எல்லைகளுக்கும் உட்படாமல் இயங்கக்கூடிய அறிவினுடைய தன்மைக்கு பெயர் தான் அருள். என்ன எல்லை கட்டிடுச்சுன்னா அதுக்கு பேரு பற்று, பாசம், இல்ல இன்னும் கூட அன்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அப்ப அதற்கு பேர் தான் அப்படி அருளாகத்தான் நம்மை மாற்றம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப தன் வாழ்த்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மை நாம் நல்ல வாழ்த்தி 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 அந்த அருட்தன்மைக்கு நம்மை நாம் என்னுடைய அறிவினை நான் முழுமையாக்கி கொள்ளுகின்ற பொழுது அப்ப என்னிடத்திலிருந்து புறப்படக்கூடிய அலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப எல்லா இடத்திலேயும் இங்க என்னுடைய தன்மை உயருகின்ற பொழுது, என்னுடைய தன்மையில மாற்றம் பெறுகின்ற பொழுது அப்ப இது எல்லா இடத்துலயும் அது எந்த நோக்கத்தோட நம்ம அதை வெளிப்படுத்துகின்றோமோ எல்லா இடத்துலயும் அந்த மாற்றத்தினை அது நிகழ்த்துமா இல்லையா? அப்ப அத்தகைய ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அப்ப நம்மால வெளியில போய் தொண்டு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அப்ப என்னை நான் முழுமையாக்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நம்மை உடலாலும் மனதாலும் அறிவாலும் நம்மை முழுமையாக்கி கொள்ள முடியுமா முடியாதா? இத நம்ம கரெக்டா நம்ம 100% நம்ம பயிற்சியாளர்கள் அல்லது மனவளக்கலை இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இதை நம்ம ஃபாலோ பண்ணினோம், முழுமையாக்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அப்ப இங்கிருந்து வரக்கூடிய அலைவீச்சு எல்லோரையுடைய தரத்தையும் அது உயர்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி தன்மையில உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி நீங்க இருக்கக்கூடிய வீடுதான் ஒரு திருக்கோயில். அங்க நான் அர்ச்சகராக நான் உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு, அர்ச்சகராக நான் வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப செய்ய வேண்டியது நம்ம என்ன? நம்முடைய தகுதியை நான் உயர்த்தி கொள்ளுதல். முதல்ல நீங்க தொண்டு செய்யறது அப்படிங்கிறது செய்யலன்னு வருத்தம் வேண்டாம். முதல்ல இதை நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, உடம்பு நிரம்பிச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுதுதான் ஆகும், வலிஞ்சுதான் தீரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்கினா தூக்க கலக்கத்துல கூட நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு தான் நம்ம நல்ல மனதார நிறைந்த நிலையில நம்மால வாழ்த்துவோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ வெறும் வாய் மட்டும் சொல்லாமல் முழுமையான நிலையில, விரிந்த நிலையில என்னால வாழ்த்தக்கூடிய அளவிற்கு, ஏன்னா நானும் விண்துகள், வெளியில இருக்கக்கூடியதும் விண்துகள் தான். அப்ப அதனோடு ஒன்றி கலந்து நின்று வாழ்த்தக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதையெல்லாம் என்னால பெற முடியும். அப்ப இதுவே நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இல்லையா? அப்ப இறைவனை முதல்ல அந்த தொண்டுன்னு சொல்லக்கூடியது இறைவனை முதல்ல நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கு சேர்க்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. சோ நான் இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல். அப்ப அதுக்கு நான் செய்யக்கூடியது முதல்ல மற்றவர்களுக்கு செய்யக்கூடியதுதான் தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் அல்ல. இத நம்ம முதல்ல நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம அந்த
நிலைப்பாட்டுக்கு உயர்ந்தலைக்கு நான் நல்ல முறையில உயர்வாக்கி கொண்டேன் அப்படின்னு சொன்னா அதன் பிறகு நம்மால என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில கடைசி வரைக்கும் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இடத்துல என்னவாகத்தான் இருப்போம், உதவி செய்து கொண்டே உதவக்கூடிய விதத்துலதான் நம்முடைய வாழ்க்கை கருத்தினை நாம் அமைத்துக் கொள்வோம். எப்படி அருட்தந்தையோ அதே போல நம்மாலையும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவான நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு சிறப்பான முறையில வரக்கூடிய ஒரு தன்மை. அப்படி பல தன்மைகள்ல நம்மால பல நிலைப்பாட்டுகள், அதாவது தொண்டுங்கிறது வெறும் பணத்தால உடம்பால அல்லது நம்மளால போய் செய்ய முடியலையே, மன்றத்துக்கு போக முடியலையே, 4 பேருக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த குறை அந்த மாதிரி வேண்டாம். நீங்க இருந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன செய்ய முடியும், இந்த தன்மையை நம்மளால பண்ண முடியுமா இல்லையா? அப்ப நம்ம இதுக்காக ஒரு கண்டிப்பா ஒரு 1/4 மணி, ஏன்னா நம்மளால போய் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி நல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவை நல்ல வாழ்த்து அப்படிங்கறதுதான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை. சோ அப்ப அதை நம்ம நல்ல முறையில செய்யணும். அதையும் மீறி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நீங்க எவ்வளவு பொருள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அது அதனால எப்படி முதல்ல வாயை திறந்து வச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரிதான் அதுல நிறைவுன்னு சொல்லக்கூடியதே கொடுக்க முடியாது. ஏன்னா அருட்தந்தையே சொல்லுவாங்க, அவர் நான் பிசினஸ் பண்ணின காலத்துல எல்லாத்துக்கும் குடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பால் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, குழந்தை இருக்கவங்களும் வாங்கினாங்க, வாங்காதவங்களுக்கும் கொண்டு வந்து நீட்டும் போது இல்ல உங்க வீட்டுல குழந்தை இல்லை நான் கொடுக்க மாட்டேன்லாம் அப்படின்லாம் அந்த மாதிரி பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அப்பெல்லாம் நான்லாம் சின்ன குழந்தையா இருந்த போது எங்க பாட்டிங்க அப்பெல்லாம் மாடு வச்சிருப்பாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கற பாலுக்கு காசு வாங்க மாட்டாங்க இல்லையா? இதெல்லாம் இருந்தது ஒரு காலகட்டம். நிறைய நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் இந்த மாதிரி கதைகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அது அவங்களாலதான் இன்னைக்கு இந்த உலகம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியே நம்மளால சொல்ல முடியும். சோ அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அருட்தந்தை அப்படி பால் எல்லாத்துக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பாராம். அப்ப கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி பாலை வாங்கிட்டு போய் டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்புறம்தான் அருட்தந்தை அதை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி அதை யாரும் அதை யாரும் மாத்த முடியாது. அவர் செய்த செயல். ஆனா அதை எப்படி ஒரு மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியதான் மக்களினுடைய மனநிலையாக இருக்கக்கூடிய விதத்துல. அதனால நம்ம செய்யக்கூடியது நம்மால என்ன முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா எல்லோருக்கும் நல்ல இந்த அறிவு விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம கண்டிப்பா கொண்டு போய் இந்த சமுதாயத்திற்கு சேர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். அதுதான் தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் அது நம்மளால ஏதேனும் ஒரு சில காரணங்களால நம்மளால முடியலன்னா கூட அட்லீஸ்ட் போக முடியல அப்படின்னு சொன்னா இதை நாம் முதல்ல நல்ல முறையில தகுதிப்படுத்தி கொண்டு நல்ல அலைகளை நம்மிடத்திலிருந்து நாம கண்டிப்பா அது இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய விதத்துல நாம் நல்ல உயர்ந்த தன்மைக்கு நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதை நம்மளால என்ன செய்ய முடியும், கண்டிப்பா அந்த தகுதியை நாம் நல்ல முறையில வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தெரியும், நமக்கு நம்ம எவ்வளவோ எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம மதர் தெரசா இல்லையா, அப்துல் கலாம், இன்னும் நம்ம இந்த மாதிரி காந்தி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதெல்லாம் அவங்களோடதெல்லாம் நம்ம விவேகானந்தர் இப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படி தொண்டுள்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு பாரம்பரியத்துலதான் நம்ம நிற்கக்கூடிய தன்மை. இப்ப இந்த தொண்டு நம்ம செய்வதனால என்ன நன்மை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சமூக சமத்துவம். அதாவது நம்ம அருட்தந்தை நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சொல்லக்கூடியது உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும். ஒரு உயிரால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள். அப்பதான் மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த சமத்துவம் இன்னைக்கு வேணும் உலகத்துல. சோ அப்ப தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எதை கொடுக்கும், இந்த சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடிய தன்மை. அடுத்ததா
செல்ஃபா நமக்கு ஒரு ஹார்மனி, ஒரு மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நமக்கு இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. இன்னொரு பொருளை நமக்கு ஒருத்தர் கொடுத்து அதனால அவர்கள் ஏதேனும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு அடைஞ்சாங்கன்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு நிறைவை கொடுக்குது இல்லையா? அப்ப கண்டிப்பா நம்மால முடிந்ததை நம்ம கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பா அது ஒரு மன நிறைவினை நமக்கு கொடுக்கும். சமூக சமத்துவம், மன நிறைவு, ஒரு ஒற்றுமை உணர்வு. ஏன்னா அதுக்கு ஒரு பேஸ், அடிப்படைங்கிறது ஒரு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அருள் சொல்லக்கூடியது அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு யூனிட்டி, எல்லோரும் நம்ம உயிரால் ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கும். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய உயிரினுடைய களங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முதன்மையாக இருப்பது ஈகோ, ஒரு தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு முழுமையாக நம்மிடத்துல நீங்குவதற்கு உதவி செய்வது நம்முடைய துப்பு. தன்முனைப்பு அகலும். கண்டிப்பா ஈகோங்கிறதே இல்லாம நம்ம செயல்படணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எது முக்கியம்? தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். சமூக மேம்பாடு அப்படிங்கிறதுக்காக மட்டும் அல்லாமல் நம்முடைய மேம்பாடு, ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்முடைய கண்டிப்பா அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வினை அளிக்கக்கூடியதாக இருக்கு. சோ அப்ப அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் நம்முடைய அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதமாக. சோ அப்ப அதனால நம்ம கண்டிப்பா இந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியத நமக்கு அருட்தந்தை அவர்களே உணர்த்தியது போல வேற யாரும் இவ்வளவு எளிமையாக நம்ம இல்லறத்துல இருந்து கொண்டே நம்மால முழுமையாக நீங்க இந்த சமுதாயத்திற்கு, மக்களுக்கு உதவ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையினை வேறு யாரும் நம்மால உணர்த்தி இருக்க முடியாது. அதை நல்ல உணர்ந்த பெருமக்களாக நாம் நல்ல முறையில வாழ்ந்து நம்மால எந்த அளவிற்கு முடியுமோ ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் மற்று அப்படின்னு அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. சோ எந்த வகையிலயும் ஆவது நம்ம ஏதாவது ஒரு வகையில சும்மா ஒரு கஷ்டப்படக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு 2 வார்த்தை ஆறுதல் சொன்னோம் அப்படின்னு சொன்னா கூட ஒரு நல்ல முறையில அவங்களுக்கு ஒரு மனசு அப்படியே ஒரு லேசா போயிடும். ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு ஏதேனும் ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சா நம்ம சொல்லலாம். இல்லைன்னா அது வந்து பெருசாக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம எதுவும் படுத்திடக்கூடாது, அந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. இப்ப இந்த மாதிரி நம்ம அதுக்குதான் நம்ம முதல்லயே சொன்னோம், அறிவுல முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நான் ஆற்றக்கூடிய செயல்கள் எல்லாமே, ஆற்றக்கூடிய எல்லா கடமைகளுமே தொண்டில் பார்ப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல. சோ அந்த நிலையில நம்மை நாம் உயர்த்தி கொள்ளக்கூடிய தன்மை இப்படி எல்லா வகைகளிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா தொண்டுங்கிறது என்னுடைய இயல்பான ஒன்றாக இருக்க வேண்டும். சோ அப்ப தொண்டுங்கிறது நம்ம வந்து ஏதோ நமக்கு எஞ்சி இருக்கக்கூடியதான், எஞ்சி இருக்கக்கூடிய டைம், எஞ்சி இருக்கக்கூடிய பொருள், மீதி இருக்கக்கூடிய ஏதேனும் தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தொண்டு அப்படிங்கிறதாக இல்லாமல், எப்படி ஒரு ஒழுக்கம் அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடியதான் ஒரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே நம்ம கண்டிப்பா நீ வளர்ந்து படிச்சு நல்ல முறையில இந்த சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய விதத்துல உன்னுடைய வாழ்க்கை அமையணும். இல்ல இருக்கக்கூடிய என்ன ஏர்ன் பண்றியோ அதுல ஒரு பகுதியை கண்டிப்பா ஒதுக்கி இந்த சமுதாயம் பயன்பெறக்கூடிய விதத்துல பொருளால உதவ முடியும். அல்ல உன்னுடைய அறிவை பலருக்கு ஒரு எந்த விதத்துல முடியுமோ அந்த வகையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே அதை நம்ம ஒரு இயல்பான தன்மையாக, ஒரு நல்ல ஒரு நிலைத்த தன்மையாக, இந்த தொண்டுன்னு சொல்லக்கூடியத ஒரு நிலைத்த தன்மையாக ஒரு மாற்றக்கூடிய அளவிற்கு நம்ம கொஞ்சம் கண்டிப்பா அந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா அதற்கு அடிப்படையாக நம்ம முதல்ல அந்த நிலைப்பாட்டுல நம்ம உருவாக்கி கொள்ளணும். அப்படி நான் உருவாக்கி கொள்கின்ற பொழுது வேற நீங்க இறைவனை தேடி போட வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் உங்களை தேடி வருவார். அந்த ஒரு நம்பிக்கையும் தெளிவையும் நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதற்கு நமக்கு பயிற்சி முறைகளை நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சோ அப்படி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த தன்மையினை என்னோடு இணைந்து சிந்தித்த நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்,
நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியில் தாங்களே அனுமதி செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி சுசிலா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு. அம்மா சொல்வது போல அதுல நாங்க எல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆழ்ந்து உள்ளார போய் அதை உணர்ந்தவாறு எடுத்துரைப்பதே ஒரு தனி சிறப்பு. மகான் நம்ம எல்லாம் எப்படி மாத்திட்டாங்க பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம் நமக்கு. அம்மா அதாவது இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எழுதியதே முழுமை. அத நம்ம ஒவ்வொருவரும் உணரணும் அப்படிங்கறதுதான். அந்த ஒரு துளி கூட நமக்கு குறை வேண்டாம். அதுதான் நம்ம அப்படி இருக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசைப்பட என்னோட எண்ணம். நம்மளுடைய எண்ணம் சொன்னா கூட கரெக்டா தாங்கம்மா இருக்கும். வேதாத்தியத்துல இவ்வளவு வருஷமா இருக்கிறோம். ஏன்னா சும்மா சாதாரணமா படிச்சிருக்கோம், தொண்டு செய்து கொண்டு வந்த வினைகளை போக்கலாம்னு. ஆனா தொண்டு என்பதுக்குள்ள இவ்வளவு பெரிய சாப்டர் இருக்கு. இன்னும் இவ்வளவு நேரம் வேணாலும் இந்த தொண்டை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு ஆளால தோண்ட தோண்ட அது அல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரம் போலதான் இந்த தொண்டு என்றதனுடைய சிறப்பேவும். அம்மா ரொம்ப அற்புதம். என்னட்ட என் மனதுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது என்னன்னா, சேவை, தானம், தர்மம், தொண்டு, இந்த உழவார பணின்னு சொல்லி கோயில்ல போய் செய்வாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொந்தக்காரங்க எல்லாம் போவாங்க. சோ இது எல்லாமே தொண்டினுடைய அடக்கம் தானா, இல்ல கடமை என்பது வேற தொண்டு என்பது வேற? இப்ப வீட்டுல இருந்து நம்ம கடமைகளை செய்யறோம், குழந்தைகளுக்கோ குழந்தைகளுக்கோ இல்ல நம்ம கூட இருக்கவங்களுக்கோ முதியவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ செய்யும் போது அது கடமை என்று சொல்றாங்க. அப்ப இந்த உழவார பணி என்று சொல்லுது பூரா தொண்டின் தன்மைகள் தானா, இந்த கடமை என்பதும் தொண்டு என்பதும் வேவேரா? இந்த இரு கொஸ்டின் தான் என்னுடைய மனதில் எழுந்ததுமா. முதல்லயே சொன்ன பாத்தீங்களாமா, அதாவது செய்யக்கூடிய அனைத்து கடமைகளுமே தொண்டின் பார்ப்படும். நல்ல உறுதியா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சமைச்சாலும், நீங்க என்ன துணி துவைச்சாலும், நீங்க வீடு துடைச்சாலும் எல்லாமே தொண்டுதான். அறிவு முழுமை இல்லை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன எண்ணம் வரும் அப்படின்னா, நான் இவ்வளவு செய்யறனே யாரும் புரிஞ்சுக்கலையே, அல்ல வருத்தப்பட்டுக்கிட்டு செய்யாதீங்க, அல்லது என்னால வெளியில போய் எதுவுமே பண்ண முடியலையே, சமுதாயத்துல போய் எதுவும் செய்ய முடியலையே, நான் இப்படியே இதேதான் என்னோட பதிவா, இதுதான் என்னோட அப்படின்லாம் போயிடாதீங்க அப்படிங்கறதுதான் இந்த பேச்சினுடைய ஒரு முக்கியத்துவமே. அதாம்மா. உங்களால முடிஞ்சா அம்மா ஒரே ஒரு விஷயம், நம்ம செய்யக்கூடிய கடமைகளையே எதிர்பார்ப்பின்றி நல்லா செய்யறீங்க இல்ல நல்லாவே செய்யல அப்படிலாம் அவங்க எதுவும் சொல்லாம சொல்றதை எதிர்பார்க்காம செய்யும் போது அது தொண்டுனாக மாறுகிறதா? அப்படிதான். நீங்க எந்த விதமான நீங்க முழுமையா செய்யணும் முக்கியம் அது. அவங்க சொல்லாட்டி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல, நான் இந்த வீட்டுல ஒரு அங்கம், நான் நல்ல சந்தோஷமா நான் செய்யறேன், என்னால முடியுது செய்யறேன், முடியலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு என்னால முடியல அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க. புரியுதா? ஆனா நான் எனக்கு நிறைய பேர் புலம்புறாங்க இல்லையா, எனக்கு நான் உன்ன போக முடியல, இங்க இந்த வீட்டை விட்டு தாழ முடியல, இது இருக்கவங்களுக்கு செய்யறது சரியா போகுது, என்னால அங்க போனாதானே நானு புண்ணியம் தேட முடியும், அந்த அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றது கிடையாது.
அதனால நீங்க கடமைதாம்மா தொண்டு. கடமைக்கும் தொண்டுக்கும் தனித்தனியான வித்தியாசம் இல்லம்மா. எப்போ முழுமையா நல்ல நிறைவா செய்றீங்களோ அதுக்கு பெயர் தொண்டு. அவ்வளவுதான். அப்ப ஓகேங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப வந்து நீங்க நன்றி. ஒரு பவுண்டரிக்குள்ள வரமாட்டீங்க. என் பையனுக்கு மட்டும் என் பையனுக்கு செய்யறதுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு செய்யறதுக்கு இன்னொரு மாதிரி அப்படின்னு இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா அந்த நீங்க செய்யக்கூடிய அந்த செயல், அந்த கடமைக்கு பெயர் தொண்டு. அவ்வளவுதாம்மா. அம்மா, இன்னொரு விஷயம், நம்ம இப்போ ஒரு ஆட்டோலயே போறோம். அவங்க ம். பணம் வாங்கிக்கிறாங்க, 200 வாங்கிக்கிறாங்க. நம்ம இடத்த இறக்கி விட்ட உடனே, தம்பி வாழ்க வளமுடன்பா, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நம்ம ஆமா, சொல்றது கூட ஒரு தொண்டினுடைய சேர்ப்பு தானே. கண்டிப்பா. அந்த ஆஹ் அந்த அந்த நம்மளால நடக்க முடியல. அவர் கூட்டிட்டு போய் நம்மள அங்க கொண்டு போய் சேர்த்தினாரு. உம் நல்லபடியா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நமக்கு சந்தோஷமா சேர்த்தினா, நம்ம 2 வார்த்தை நல்லா அந்த பையன் நல்லா இருக்கணும், உனக்கு நல்ல சவாரி அமையட்டும்பா அப்படின்னு 2 வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அவனுக்கு எவ்வளவு மனசு அதுவே சந்தோஷமா தொண்டுதான். இருக்கும். ஆஹ் அதுவே ஒரு பெரிய தொண்டு. ஆமாமா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். தொண்டு செய்ய நன்றி. தொடங்கி இருக்கிறேன் என்று இன்னைக்கு சகோதரின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. உங்களை அருள்பணி நன்றி. சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்த்து. கண்டிப்பா வாழ்த்து. எனக்கு மூத்தவங்களதான் இருப்பீங்க. உங்களை நான் சிஸ்டர் தான் நினைச்சிட்டு இருக்கேன், படி சிஸ்டர், பெரிய அக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் நன்றிமா. அம்மா, வாழ்க வளமுடன். சென்னையில எங்க வாழ்த்து. இருக்கீங்கம்மா? குரோம்பேட்டம்மா. குரோம்பேட்டை குரோம்பேட். வாழ்க ஆமா, வளமுடன். குடுவஞ்சேரியில தவமையம் இருக்கு. ஆமா. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிகள் சுசிலாம்மா, உங்க நன்றிகள். சிரிப்பை காணவே, நான் தேடிக்கிட்டே இருக்கேனே. இப்பதான் கிளியர் ஆயிடுச்சான்னு கேட்கலான் இருந்தேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு ரசிகர் இருக்காங்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தொண்டு இல்லையா? எனக்கு பெருமையா இருக்கு, பெருமையாக இருக்கிறது எனக்கு. சுசிலாமா எனக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க சிரிக்கும் போது. உண்மையிலேயே சிரிக்கும் போது அது ஒரு தொண்டுதான். ஆமா, அந்த இடமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இடமா மாறிடும் இல்லையா? கண்டிப்பா எங்கேயோ கண்டிப்பா. ஒருத்தவங்க வாழ்க வளமுடன் சொல்றாங்க, உடனே நமக்கு தேடுது. ஐயோ, யாரோ வாழ்க வளமுடன் இப்ப சொன்னாங்களே, ஐயோ அப்படியா, நம்ம மன்றத்துக்கு போறவங்களோ அப்படி தேடுது. பாத்தீங்களா, நம்மளுடைய சொந்தம், நம்மளுடைய பந்தம், வாழ்க. நம்மளுடைய குடும்பம். அது போல நீங்க சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சிசிமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. வாழ்க. அடுத்ததாக ராஜலட்சுமி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா, பரவாயில்லம்மா, அடுத்த சாந்தி கண்ணன் வரட்டும், அப்புறம் அவங்க அட்மிட் பண்ணாங்கன்னா பேசிக்கலாம். வந்துட்டுமா வந்துட்டுமா வந்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை பார்த்ததே அம்மா, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்மா எனக்கும். நானும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே, ஆனாலும் குரல் கேட்டாலும் சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே ஓகே, நான் உங்கள்கிட்ட முதல்ல தாய்வை எடுத்தேன். ஓ, நீங்க போட்ட விதை விருட்சமா வந்திருக்கோம். ஆமா. சந்தோஷம். நன்றி. குருவுக்கு நன்றிம்மா. வாழ்வுடன்மா ரொம்ப, அதாவது உணர்ந்து உண்மை நிலை அறிஞ்சு அப்படியே எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்குமா. நாங்க எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அது ஒரு பெருசா எடுத்துக்காம நம்ம கடந்து கடந்து சந்தோஷமாவே வாழறோம். அதுக்கு வழிகாமிச்ச இருங்க இருங்க, ஒரு சின்ன கரெக்ஷன். நீங்க மனவளக்கலையில இருக்கக்கூடியவங்க நம்ம ப்ராப்ளம்னே சொல்லக்கூடாது. புரியுதா? கரெக்டா? எது வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு அருட்தந்தை கொடுத்துட்டாரு. ஆமா, இனிமேல் நீங்க ப்ராப்ளம்னே சொல்லாதீங்க. அது என்னை மேம்படுத்துவதற்காக இறைவன் கொடுத்த பரிசு. பரிசு எல்லாத்தையும் கடந்து கடந்து வந்து இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கோம். 4 பேருக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யறதுக்கு நம்ம ஆர்வமாவும் இருக்கோம். நம்மளால முடிஞ்ச செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு இதை கொடுத்த குருவுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. டிஎம்எஸ் காமெடியில உங்களை அடிக்கடி பாப்பேனா. நீங்க சொல்லுவீங்க, நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குறையும், அப்ப ஆசிரியர் கம்மி. இல்லம்மா, நான் ஆக்சுவலி பெங்களூர்ல இருக்கேன் ஒரு 12-13 வருஷமா. அது அப்படியே சென்னைன்னு ஆரம்பத்துல போட்டதுனால அது அப்படியே இருக்கு, சென்னையில இருக்கு. அப்ப நானும் இப்ப வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, டிஆர்எஸ் வாங்கி வெளியில வந்துட்டேன். டிஎம்எஸ் காமெடிக்கு நீங்க பேங்க் வருவீங்களே ஐஓபிக்கு? ஆமா, வருவேன். ஆமா, அதான் நானே இப்ப நான் சென்னையில இருந்தா இப்ப நான் நிறைய மன்றங்களுக்கு வந்திருப்பேன், கண்டிப்பா நேர்ல வந்துட்டு இருந்திருப்பேன். இப்ப நான் பெங்களூர் வந்து ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் அது பிகினிங்ல இருந்தே சென்னை. ஆனா சென்னையில குரோம்பேட்ல மன்றம் நடக்குது, குடுவாஞ்சேரியில என்னோட வீட்டுல மன்றம் நடக்குது. ஆனா பட் நான் இருக்கிறது இப்ப பெங்களூர்ல இருக்கேன். அதாவது தொடர்ந்து நம்ம
சற்சங்கத்தோட தொடர்பு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இதனுடைய இதுவே கிடைக்கும். கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் போயிடும் போது மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்றது கொஞ்சம் நாள் ஆயிடுது. அதனால கண்டிப்பா. எல்லாருமே தொடர்ந்து இந்த சற்சங்கத்தோட தொடர்பு இருங்க அப்படிங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா அவ்வளவு அருமைமா. நாங்களாம் இப்ப வந்து படிச்சு படிச்சதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யணும்னு ஒரு ஆசைதாம்மா. தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் கூட போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குழந்தைகளை வந்து நம்ம வந்து செய்யணுமோ அதை செஞ்சிடணுமா. இளையத்தலை ஒரு எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டாவே உலகம் மாறிடுமா. அந்த ஆசைதாம்மா என்னோட இதையே. நன்றிமா. சொல்லத்தாமா. ஆனா அவங்க செய்யறோமா, நம்மளோட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம கடமையை முடிச்சிட்டு தான் பண்றோம். ஆனா சில டைம் வந்து கொஞ்சம் வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் முகம் சிரிக்கும் போது மனசு கஷ்டமா போயிடும். அந்த நிலையும் மாத்திக்கணும்னா என்னமா பண்ணலாம்? ஆமா, அந்த நிலையை மாத்திக்கணும்னா அவங்களுக்கும் செய்யக்கூடிய கடமைகள் கொஞ்சம் நீங்க நம்ம செஞ்சுட்டு தான் போறோங்கிற கொஞ்சம் உண்மையை கொஞ்சம் உணர்த்தணும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கிறதுக்காக இப்ப நம்ம அவங்கள ரொம்ப பாதிக்காத அளவுக்கு நீங்க உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. பட் ரொம்ப அவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, ரொம்ப முகசுலிக்கிறாங்கன்னா, அதாவது நம்ம இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தரோட வீட்டு சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆனா கூட நம்ம வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் அத்தனையும் நிறைவா செஞ்சுட்டு நம்மையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம மத்தவங்களுக்கு வந்து செய்யறோம். இது வந்து தவறே கிடையாது. பட் அதை அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதும் அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. அவங்கள ரொம்ப முரண்பட்டுக்கிட்டும் வெளியில போய் செய்யாதீங்க. அதுக்குதான் நான் சொல்றது, இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்க வீட்டுல இருந்தே நீங்க நல்ல என்ன செய்யலாம், அற்புதமா தொண்டு செய்யலாம். வாழ்த்தின் மூலமாக அட்லீஸ்ட் இதையாவும் செய்ய முடியுதுன்ற ஒரு நிறைவு கொண்டு வாங்க. அப்ப நீங்க உங்களிடத்துல இருந்து புறப்படக்கூடிய அலை எல்லாத்தையும் மாத்தும். சரி, பரவாயில்லை, நான் அவங்க போய் செய்யட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அம்மா. சரிம்மா. இப்ப நீங்க சொன்னீங்கம்மா ப்ராப்ளம் அப்படிங்கறத கூட பேசக்கூடாதுன்னு. ஆனா நம்ம கேட்கறதே நெகட்டிவ் வார்த்தையா தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த டயத்துல உடனே நான் அந்த பாசிட்டிவ் என்ன வார்த்தை சொல்லணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சிருவோமா. அந்த மாதிரி சூழ்நிலைதான் செஞ்சிட்டு இருக்கேம்மா. மிக்க நன்றி. நன்றி. அந்த தெளிவு இருந்தா போதும் மாமா, உங்களை கண்டிப்பா கொண்டு வந்து முழுமை நிலை கொண்டு வந்து தானா எய்தி விடுமாமா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி அம்மா. சுசிலாமா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம்ம ப்ராப்ளம் சொல்றதை விட எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களாம்மா? எப்படிமா? எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு கடவுள். அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு டாஸ்க், இந்த ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. டாஸ்க்ல இருந்து நான் எப்படியாவது நான் வந்து வெளியில வரணும். அப்படி வெளியிலதான் வருவோம். அது என்ன சாந்தி சொல்ற மாதிரிதான், நான் ஒரு கதவை திறந்து வச்சுட்டுதான் இன்னொரு கதவை மூடுறான். ஆனா நம்ம தெரியல. நன்றிங்கம்மா. நன்றி. 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 அடுத்ததாக கவிதா அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்க கேள்வி கேட்கலாமா? கவிதா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கவிதா செய்யக்கூடிய தொண்டு எல்லாம் ரொம்ப பெரிய தொண்டு. கவிதா செய்யற தொண்டு பெரிய தொண்டுன்னு சொல்றேன். எதுக்குமா நீங்க சொல்லுங்க. பிரேக் ஆகுதுமா, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல கேக்கல. சரிங்கம்மா, நீங்க டவர் மெசேஜ் பண்ணுங்கம்மா, chat பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. இல்ல ப்ராப்ளமா, அதனால நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா வாழ்த்துங்க, நல்லா நிறைவா இருங்க, நல்ல நம்ம சர்வீஸ் பண்றோம்ன்ற எண்ணத்தோட இருங்க. அப்ப அதுவே நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து நம்மளுடைய பதிவுகளை கழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அத அம்மா நீங்க அத அந்த அந்த மாதிரி நீங்க இல்ல எனக்கு கொஞ்சம் அந்த வார்த்தைய கொஞ்சம் நீங்க மாத்திக்கலாம். கொஞ்சம் மாத்திக்கோங்கம்மா. அதாவது என்னுடைய பதிவுகள் கழிக்கணும் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் தான் நீங்க வந்து அது சொல்றது. பட் அதுக்காக தான் நான் தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நினைக்காது. ஓகே ஓகே, புரியுது. நான் வந்து இது நான் ரொம்ப சிம்பிள். நான் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அவ்வளவுதான். நன்றிங்கம்மா, வாழ்க்கை வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் ஐயா. ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க. அம்மா நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கம்மா. சொல்லுங்க ஐயா. அம்மா ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, நன்றி. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கிட்ட ஒரு சாபம் மாதிரி ஏதோ டக்குன்னு ஏதோ பண்ணி அவங்க ஒரு நிமிஷம் சபிச்சாலும் அது நடக்கும்னு சொல்றீங்க, இல்ல அவங்க ஒரு நிமிஷம் வாழ்த்தினாலும் அது மன சந்தோஷப்பட்டாலும் அது நடக்கும்னு சொல்றீங்க. இப்போ என்னன்னா, இந்த உலக சூழ்நிலையில இப்போ பாஸ்ட்ல கூட இன்னும் ஒரு இயேசுவெல்லாம் நிறைய அவங்க சித்திரவதை பண்ணிதான் கொலை பண்ணாங்க. அப்ப கூட அவர் வந்து வாழ்த்துன மாதிரிதான் தெரியுது இல்லையா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் அப்படின்னு சொல்றேன். இப்ப ஆனா அந்த அந்த அது அந்த மனநிலை வந்து எப்படிமா, இப்போ யாரோ ஒருத்தங்க நம்மளை அடிக்கும் போது அவங்கள அந்த வாழ்த்துற எண்ணம் வருமானு தெரியலையே. ஐயா அதுக்காக நம்ம மகரிஷி நம்ம தவத்துல கொடுத்திருக்காருல, எதிரிகளையும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள திடீர்னு வந்து ஒருத்தர் அடிச்சிட முடியாது. நமக்கும் அவருக்கு ஏதோ ஒருத்தர் கனெக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து காரணமாக இருக்க முடியும். அதனால அந்த ஒரு பக்குவத்தை நம்ம கொஞ்சம் வளர்த்து கொள்ளலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நம்மோட சைட்ல தவறே இல்லாத அளவு நம்ம வந்து நல்ல தெளிவுபடுத்தி கொள்ளணும். சரிங்களா? அப்ப நீங்க அந்த மாதிரி நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா சரி, அப்படி ஏதேனும் உங்களுக்கு இடர் நிகழ்ந்தாலும் கூட சரி, இது ஏதோ ஒண்ணு நிகழ்ந்தது, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஏன் நம்ம அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நீங்க ஈஸியா அதை மறக்கக்கூடிய தன்மையும் உங்களுடைய நேச்சர் ஆயிடுங்க ஐயா. இதெல்லாம் நான் அனுபவத்துல இருந்துதான் சொல்றேன். சரிங்கம்மா. அம்மா நீங்க இப்ப எனக்கு ஒரே ஒரு ஃபாலோ அப் என்னன்னா, இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு நாடுகள் வந்து அவங்கள இது பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதனால பொருளாதாரம் எல்லாமே பாதிக்குது மக்களுக்கு. அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த பெரிய தலைவர்களுக்கு? அதுதான் அதுக்காக தானே நம்ம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை, நான் தான் சொல்றேனே, மகரிஷிட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாரு வெளியில. அவ்வளவுதான், என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆஸ் ஏ அமெரிக்கன் அப்படிங்கிற முறையில. அப்ப இதுக்காக பாவம் அவர் எவ்வளவு 4 மணி நேரம் அவரோட டயத்தை வேஸ்ட் பண்ணி, அவர் ஒரு பெரிய பொருளாதார வல்லுனர் அவரு. இப்படிதான் இருக்காங்க மக்கள். அதனால பொறுப்புடைய தலைவர் அது வரணும், கொஞ்சம் கொஞ்சமா தானங்க வரணும். நிறைய பொல்யூஷன், அதை நம்ம என்ன செய்யிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா வாழ்த்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்போது கண்டிப்பா அவங்க இடத்துல மாற்றம் வரும் ஐயா. சரிம்மா, நிச்சயமா வரும். ஆனா நம்ம முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம வாழ்த்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. சரிம்மா, சரிம்மா. ஏன்னா நம்ம எவ்வளவு பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த சாபாலிகள் அவங்களை தாக்குச்சா இல்லையான்னு தெரியல. அதான் உண்டு நிச்சயமா, அதெல்லாம் இல்லாம இல்ல. நீங்க வந்து எல்லாருடைய ஹிஸ்டரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். கடைசியில அவங்க என்ன சொல்ல, அலெக்சாண்டரோட இதே உதாரணம் இல்லையா, 2 கையும் கடைசியில தொங்க விட்டு தானே போனாரு. அந்த உணர்தல் நிச்சயமா இறைவன் நிகழ்த்துவாங்க ஐயா. அறியாமையினாலதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியது. அதுவும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் உலக ஆட்சி இல்லையா, உலகணைந்த பொருளாதாரம், இந்த மாதிரி சீர் செய்த பண்பாடு, நம்ம வேதாத்திரியத்தை எல்லாத்தையும் நம்ம திரும்ப 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 நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடியது. கண்டிப்பா மாற்றம் வரும் ஐயா. சாந்தி சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்றோமே, இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே, நம்ம வாழ்த்துறோமே, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க மாறிடாம இருந்தா சரி, அது என்ன வேணாலும் மாறட்டும், ஆனா நீங்க என்ன செய்யணும், மாறாம இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மாறாம இருக்கணும்.
ஆமா பிராக்டிஸ் பண்றோம். ஆனா நம்ம சுத்தி என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சம் பொல்யூட் ஆயிருக்கும் போது ஆயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க மாறிடாதீங்க. கரெக்ட் தான். அதுதான் அங்க வந்து பெரிய இஷ்யூவா உட்கார்ந்து. நீங்க நல்ல பில்லரா நம்ம நல்ல உறுதியா நிற்போம். கண்டிப்பாப்பா அதுக்கான பலன் உண்டு இல்லையாம்மா? கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிகள். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். உங்க சிரிப்புக்கே நாங்க ஒரு 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 தனி ரசிகர்கள் இருக்கோம்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். அதாவது நீங்க தொண்டை பத்தி பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு தெரியல. ஆனா ஒரு வார்த்தை ஒண்ணு குறிப்பிட்டீங்கம்மா. அதாவது சமூக மாற்றம், மனநிறைவு, ஒற்றுமை, தன்முனைப்பு இதெல்லாம் போறதை காட்டியும் தொண்டு செய்யும் போது அறிவு முதிர்ந்த நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அறிவு முதிர்ந்த நிலைனா அது எப்படி எடுத்துக்கலாம்? படிச்சவங்க தான் தொண்டு செய்யறான்னு நமக்கு எடுத்துக்கவே முடியாது. படிச்சவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்களும் பார்க்கலாம். அது ஒரு ரோட்ல போயிட்டே இருக்காங்க. அந்த அறிவு முதிர்ந்த நிலைக்கு என்னமா காரணம்? நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. உங்களை பார்த்ததுலயே மகிழ்ச்சியா இருக்கு. அம்மா ஓட்டு போட தமிழ்நாடு வந்தியலாமா? ஆமாமா போட்டு நேத்துக்கு நைட்டு தான் புறப்பட்டு வந்தேன். ஆமா வாழ்க வளமுடன். அதை கேட்கலான்னு முதல்ல இருந்த அதை நம்ம விடவே கூடாதுல்லம்மா. நன்றிம்மா. ஆமா ஜனநாயக கடமை நம்ம சாமிஜி சொல்லியிருக்காருல, கடமை ஆற்றணும்னு சொல்லிட்டு அதனால புறப்பட்டு போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். நன்றி. அது ரொம்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க அந்த அறிவு முதிர்ந்த நிலைக்கு விளக்கம் சொல்லணுமா? நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவதுமா அறிவு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அறிவு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு 2 அதான் இறையுணர்வு, அறநெறி, இது 2 தான், வேற எதுவும் கிடையாது. இத நல்ல பயிற்சியாக நீங்க முதல்ல இப்ப நம்ம பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கோம். பட் தொடர்ந்து பயிற்சியாகவே அப்படின்னு நீங்க அதையே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயர்ந்து அதை வாழ்வாக்கணும் அப்படிங்கிற கொஞ்சம் அதை நீங்க யோசிக்க உங்களுக்கு நல்லா புரியும் அம்மா. ஏன்னா இப்பதான் அதாவது நம்ம வந்து ஒரு 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 ஸ்டேஜ்ல நம்ம கத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நமக்கு சொல்றாங்க இல்லையா அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு தெரியுமா நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம தெரியுமா. அப்ப அதுல முழுமை வரும்போது எதையுமே ஒரு குறையாக இல்லாம இத நிறைவாக்குறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எண்ணற்ற கூடிய உடல், அறிவு அல்லது பொருள் அல்லது என்ன இத கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? இப்படி கொஞ்சம் சிந்திக்கிறோம் பாத்தீங்களாமா. உலகத்தை நோக்கி மத்தவங்களை நோக்கி அப்படி கொஞ்சம் சிந்திக்கிறோம் பாத்தீங்களா? அந்த சிந்தனைக்கு பெயர்தான் தொண்டு அல்லது முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. ஆமா சிறப்புமா. நன்றிமா. முயற்சிக்கிறோம், முடிஞ்ச மட்டும் முயற்சிக்கிறோம், முடிஞ்சதை செய்கிறோம். நன்றி. அதான் சொல்றேன், எந்த முடியும் இப்ப சின்ன பசங்களா ஓரளவுக்கு என்னால முடியும், நான் வந்து வீட்டையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போய் ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் போயிட்டு நான் மன்றத்துல தொண்டு செய்ய முடியும். பட் இப்போ உங்களோட மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்க முதல்ல நிறைவா இருங்க. வாழ்த்துதல் உங்களால எல்லா வகையிலும் முடியும். சோ முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படிங்கறது அதுவே ஒரு பெரிய முழுமைமா. நன்றிமா. நான் வாரம் 2 நாள் போயிருவேன். வாரம் 2 நாள் அறிவித்திருப்பில் போயிருவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஊருக்கு ஓட்டு போட வந்ததுனால போக முடியல. வெள்ளி ஞாயிறு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இப்ப சம்பாதிக்கக்கூடிய கல்விதான் வந்து எஜுகேஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க. பட் வாழ்க்கை கல்வி அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி மையங்கள்ல தான் கொண்டு வர்றாங்க. அந்த ஆன்மீக பயிற்சி மையத்துல போய் கற்பதுதான் உண்மையான அறிவு. நிச்சயமா அதான் ஆன்மீகத்துல நமக்கு இங்கே நம்ம வேற ஒண்ணு இறையுணர்வு, அறநெறி, இந்த 2ம் இத வாழ்வியலாக்கணும். அப்பதான் முழுமை வரும். உண்மையான கல்வி அறிவு. ஆமா நன்றிங்கம்மா. வாழ்க வளம். நன்றி. ரொம்ப சிறப்புமா. கிளியர் ஆயிடுச்சுங்களா கிருபாநிதி அம்மா? நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக
பால்ராஜ் பிரேமலதா அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. பால்ராஜ் பிரேமலதா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சாரிம்மா, இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் கேட்க முடியல. ஒன்னும் பிரச்சனை, யூடியூப்ல வரும். ஆமா, நான் எல்லாமா டெய்லி 11 மணிக்கு நம்ம பேராசிரியர்கள் உரைய 1 மணி 1:30 கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேங்கப்பா. அதனால அட்டன் பண்ணல. எனக்கு ஒரு கொஸ்டின்மா, இப்ப இன்னைக்கு பாடி ஃபுல் செக்அப் எடுத்தேங்கம்மா. உடம்பு ரொம்ப லீன் ஆயிட்டே வருது. மெனோபாஸ் டைமா இருந்துச்சு, அதனால எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப லீன் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு பாடி செக்அப் எடுத்தேன். இன்னைக்கு ரிப்போர்ட் வந்துச்சு, டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேங்கம்மா. அதுல கொலஸ்ட்ரால் லைட்டா இருக்குது, அப்புறம் தைராய்டு லைட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சுகர் எல்லாம் பார்டர்ல தான் இருக்குன்னு சொன்னாங்கம்மா. என்ன ஒண்ணுன்னா, நான் இப்ப ஒரு 2015 இருக்கேம்மா. இப்ப 5 வருஷமா சென்னை வந்த பிறகு என்னால காலையில ஏர்லியரா எழுந்திரிச்சு செய்ய முடியலம்மா. பிள்ளைங்களாம் காலேஜ் போறாங்க, வேலைக்கு போறாங்க. 9 மணிக்கு மேல செய்யறாங்கம்மா உடற்பயிற்சி. அவரை சிங்கிள் பெட்ரூம் தான், அதனால பிள்ளைங்க 2 பக்கம் படுத்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஹால்ல படுத்திருக்காங்க, அதனால செய்ய முடிய மாட்டேங்குது. இதனால ஒருவேளை இந்த மாதிரி வந்திருக்குமா என்னன்னு ஒரு டவுட்டுங்கம்மா. லேட்டா நம்மளோட மகரிஷியோட உடற்பயிற்சி செய்யறதுனால கூட இந்த மாதிரி வந்திருக்கலாமோ என்னமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்மா. அதனால சரி உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்கம்மா கேட்டேன். ஆமா, நீங்க அதாவது யாராவது ஒரு சித்த மருத்துவம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளோட திருவான்மியூர்லயே நம்ம நல்ல ஒரு ஆயுர்வேத டாக்டர் அருமையா நல்லா பாக்குறாரு. சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அங்க போய் பார்த்து. ஆலியார்ல தாங்கம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆலியார்ல போயிருந்தாங்கம்மா. அப்ப அங்க ஆலியார்ல தான் இல்லம்மா, நீங்க சென்னையில இருக்கறனால ரெகுலர் கன்சல்டேஷன் நம்ம திருவான்மியூர் ஆசிரமத்துல, திருவான்மியூர் 2nd சீபார்ட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா? சரிங்கம்மா. அங்கேயும் நம்ம ஆயுர்வேதா நம்ம டாக்டர் சித்தா கிளினிக் இருக்கு அங்க. சரிங்கம்மா. அங்க போயிட்டு நீங்க ரெகுலரா போறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக சொல்றேன். நல்ல இது ரொம்ப சின்ன சாதாரண பிரச்சனை தாமா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அவர் எடுத்துக்கல. லேட்டா பண்றதுனால அந்த மாதிரியான வந்திருக்குமோ அந்த ஐயப்பாடு உங்களுக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? மன்றத்துல இருக்கவங்க கிட்ட நல்ல பயிற்சிகள் காலை மாலை 2 வேளையும் நல்ல காயகல்பம் பண்ணுங்க, மான் பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரியலன்னா நீங்க மன்றத்துல நல்லா கேட்டுக்கோங்க. சன்லைட், தைராய்டு சன்லைட் கொஞ்சம் படணும் உடம்புல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சன்லைட் உடம்புல நல்லா படணும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். பூண்டு பால்ல ஊற வச்சு சாப்பிட்டாலே, பூண்டு பால்ல வேக வச்சு ஒரு 5 பல் டெய்லிய சாப்பிட்டுட்டு வந்தாலே சாதாரணமா இதெல்லாம் கியூர் ஆயிடும். பட் நீங்க எதுக்கும் ஒரு நல்ல மருத்துவர் அலோபதி விட நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் நம்முடைய மன்றத்திலே இருக்காங்க, நீங்க தொடர்பு கொள்ளலாம். அம்மா ஒரு சின்ன இன்டர்வியூ மன்னிக்கணுமா, திருவான்மியூர்ல அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷமா, நீங்க இதுல போட்டீங்கனாலே, கூகுள்ல போட்டீங்கனாலே காமிக்குமே மகரிஷி. ஸ்ட்ரீட் எனக்கு அது நல்லா தெரியும், நம்பர் மட்டும் எனக்கு கரெக்டா தெரியும். சொல்லுங்க மேடம். பேர் ஸ்ட்ரீட் நேம் சொல்லுங்க மேடம். 2nd சீவார்ட் ஸ்ட்ரீட், 2வது கடற்கரை நோக்கு சாலை. ஓகே மேடம், நன்றி மேடம். மருந்தீஸ்வரர் கோயில்ல இருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரிங்கம்மா, அங்கேயே நான் காமிச்சுக்கிறேங்கம்மா. நன்றி அம்மா. ரொம்ப நல்லா பாக்குறாங்க, நல்லா நான் 2 சொல்லி நான் கேட்டிருக்கேன்மா. சரிங்கம்மா, பாத்துக்கிறேங்கம்மா. நன்றி. நல்லா பார்த்து நல்ல உடம்ப நல்ல ஆரோக்கியமா உங்களை நீங்க அனுப்புனீங்கன்னு நான் சொல்றேங்கம்மா. என்னெல்லாம் தெரியாது, இல்ல எங்க பேராசிரியர் பேசுனாங்க. நீங்க முன்னாடி விட நீங்க இப்ப ரொம்ப இழைச்சிட்டீங்கம்மா, ரொம்ப அழகா இருப்பீங்க. நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். இப்ப ரொம்ப இழைச்ச மாதிரி இருக்கீங்க அம்மா. நன்றி அம்மா. வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நிறைய டிப்ஸ் வாங்கிட்டாங்க. இல்லம்மா, எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகல. சென்னையில இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் ஆகலம்மா, அதனால. கரெக்ட். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக காந்திமதி லக்ஷ்மண் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. காந்திமதி அம்மாவுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்மா.
ரொம்ப உரையும் சரி, கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அருமை நன்றி. அருமை. ஆமா, நான் வந்து பொதுவா கேட்கிறேன். பொதுவாவே குடும்ப சூழல்கள்ல ஒரு ஆணுக்கா இருக்கட்டும், ஆணை பெஸ்ட் பண்ணி நான் சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கேட்கிறேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த குடும்ப சூழல்ல வந்து ஒரு நாத்தனார் மாமியார் வந்து பெண்ணுக்கு அந்த மனைவி என்னுடைய மனைவிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்னல்களும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரப்ப நம்ம சொல்றோம், எடுத்து சொல்றோம், ஏமா இது இப்படி இருக்கக்கூடாது. 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயங்களை சொல்றோம். சரியான கருத்துக்களை எடுத்துக்கிறாங்க, இல்ல அவங்கவுங்க கருத்துக்கள் நான் சொல்றதுதான் சரின்னு மேலோங்கி எடுக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப அங்க மன உளைச்சல்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு தொண்டு செய்யணும், இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைகளை பண்ண போகணும் அப்படின்னு பண்ண போனாலே இதை நீங்க சரியா செய்யுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க அங்க போகலாம் அப்படின்னு நம்மள திருப்பிட்டு பேசிடுறாங்க. சொல்ல வந்த விஷயம் வேற, திருப்புறது விஷயம் வேற. என்னம்மா இதை சொல்றேன், இதை சொன்னேன், இதை சரி பண்ணணும்னு அப்படி சொல்ல வந்தா இப்ப இது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மன உளைச்சல் கொடுக்குறாங்கம்மா? ஒண்ணு இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் நிறைய இடத்துல நடக்குது, எல்லாம் கேட்குறோம். விட்டு கொடுத்து பொறுமையா கண்டுக்காம விஷயங்களை போனாலுமே குடும்பத்துல நீங்க கவனிக்கலையா, அதுக்குள்ள வெளியில போய் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்ப அந்த சூழலுடைய அட்மாஸ்பியரே மாறி போகுதேம்மா. இப்ப இதை வந்து அவங்களுக்கு சொல்லி புரியதான் வைக்கிறோம், மனநலை நம்ம அமைதிதான் படுத்துறோம். பட் ஏன் இப்படி ஒரு சூழலை உருவாக்கணும்? உங்களும் பெண் தான், அவங்களும் பெண் தான், நம்ம தெரிஞ்சுதான் பண்றோம், எல்லாம் செய்யறோம். பட் ஒரு ஆணுக்கே இப்படி ஒரு கொடுக்குறோங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துறாங்களேம்மா. இதை எப்படி அதாவது ரத்த பந்த சொந்தத்திலே இப்படி இருக்குன்னா வெளியில இருக்க போய் நம்ம போய் எனக்கு நல்லா புரியுது நீங்க கேக்குறது. இது வந்து ரொம்ப சிம்பிள். வேற ஒண்ணு பண்ண வேண்டாம், நீங்க இன்னும் ஒண்ணும் செய்ய வேண்டாம். மன்றத்துக்கு வருவாங்களா? அதுதான் வரமாட்டாங்க. இது வராத வரைக்கும் அவங்க வராத வரைக்கும் ஐயா வராத வரைக்கும் பிரச்சனைகள் தீராது. நீங்க அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, புரியுதுங்களா? எப்ப நம்ம சளி நிக்கும், எப்ப சொல்லுவாங்க இல்லையா, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருந்துட்டு தான் இருக்கும். எப்ப அலை நிக்கிறது, நாம கடல்ல இறங்குறது. இதுக்காக நீங்க உங்களுடைய டயத்தையோ உங்களுடைய சர்வீஸையோ நீங்க வீண் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும். நீங்க நான் செய்யறது கரெக்டா செய்யறேன், நீ நல்லா உணர்ந்துக்கணும்னா என்கிட்ட கேள்வி வைக்காத, மன்றத்துக்கு வா, என்னை விட அழகா பதில் சொல்லுவாங்க, அங்க நீ கேள்வி கேளுன்னு சொல்லி இழுத்துனுவாங்க. அப்பதான் இதுக்கு வந்து நீங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கண்டிப்பா கரெக்டுமா. அந்த அட்மாஸ்பியர்ல தானே பொழுது நம்ம அங்கதான் நம்ம இருக்கிறோம், எல்லாமே செய்யறோம், போறோம் வரோம். நம்ம வந்து நீங்க போய் கண்டு நம்ம விட்டுட்டு வெளியில வர முடியாதுமா. நீங்க இருக்கிறீங்க, நீங்க வெளியில வாங்கன்னு சொல்ல, ஐயோ தப்பா புரிஞ்சுக்காது, நீங்க வெளியில வாங்கன்னு சொல்லல, நீங்க இருக்கீங்க மன்றத்துல. இப்ப அவங்களும் வந்தாங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி கேட்க கூடாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் யாரையும் மாத்த முடியாது, அவரவர்களாகத்தான் மாறணும், தெரியுதுங்களா? அதுக்காக நம்ம நல்ல ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பை நம்ம வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்ம இப்படி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வரவும் மாட்டேங்கிறாங்க, இப்படி குறைச்சல் கொடுக்குறாங்க, என்ன பண்றது? அம்மாவுக்குன்னு பேசுறதா, மனைவிக்குன்னு பேசுறதா? நாம இதனால நம்ம வந்து இன்னும் பதிவுகள் கூடுது, நம்மளால வெளியில போய் சர்வீஸ் பண்ண முடியல, இப்படி எல்லாம் நீங்க வந்து உங்களை நீங்க ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. இதுதான் நேச்சர், இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தெளிவுபடுத்துறதுதான் நம்முடைய மனவளக்கலை. பட் அதுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் வாழ்த்துங்க. முதல்ல மனவளக்கலைக்கு உள்ள வரட்டும். அப்படி வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு அளவு கூட இல்லாம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வாழ்த்து தாங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சமா வாழ்த்தலாம். சிறப்புங்கம்மா, நீங்க சொல்றது நான் வாழ்த்துறேன். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன், எல்லாம் செய்யறேன். திரும்பி ரிட்டர்ன் வர்றது குருவி கூட்டுக்குள்ள வர மாதிரி இந்த வீட்டுக்கு தானே வரோம், இங்கதானே இவ்வளவுதானே பாக்குறோம். சரி, அதுதான் உங்களுடைய அமைப்பு. அவ்வளவுதான். கடவுள் எனக்கு இப்படிதான் ஒரு அமைப்பை கொடுத்திருக்கான், இப்படிதான் வாழ்ந்தாகணும் இவங்களோட, பரவாயில்ல இப்படிதான் இருக்கட்டுமே, நம்ம ஏத்துக்கதான் வேணுங்க ஐயா. அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. ஐயா இது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் ஐயா, உங்க வீட்டுல மட்டும் இல்லைங்கய்யா, இது இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்.
as it is பொதுவாதான் accepted, ஐயா அம்மா accepted பொதுவாதான் as நான் it is. பொது கருத்தாதான் நான் சரி, கேக்குறேன். நான் பொது ரொம்ப கருத்தாதான் நான் கேக்குறேன். சிம்பிள், நான் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம், ஏன்னா டைம் வேற ஆயிட்டே இருக்கு, சுசிலா அம்மா நேரம் போயிட்டே இருக்கு, பாத்துக்கோங்க. அதாவது Okay, ரொம்ப okay. சிம்பிளா, எங்க வீட்டுக்காரர் காது கூட கேட்க கூடாது. அவருக்கு எங்க வீட்டுக்காரரு அதாவது காலையில எழுந்த உடனே சாமி சொன்னாங்க, ஹஸ்பண்டோட கண்களை பார்த்து 3 தடவை காலையில நல்லா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துங்க தம்பதிகள் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு வந்தேன். சரி. அவரு மன்றத்துக்கு வருவாரு போவாரு, நான் முழுமையான ஈடுபாடு இல்லாம இருந்தாரு. சரி, சாமி சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு மறுநாள் காலையில எழுந்து நல்ல வாழ்க வளம், ஏன்னா அவருக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு சொல்லல. எழுந்து வந்தாரு, வந்தோடனே நான் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துனேன். அதுக்கப்புறம் அவரு சரி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அன்னைக்கு சாயந்தரம் சொன்னாரு, நாளையில இருந்து இந்த வேலையை பண்ணாதேன்னாரு. நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தேன், இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒண்ணுமே இல்ல, நாளையில இருந்து இந்த வேலையை பண்ணாதேன்னாரு. அமைதியா இருந்தேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, தூங்கும் போது வாழ்த்துனா தெரியுமா? எப்படி இருந்தாலும் தூங்குறாருல, 9 முறை 11 முறை 22 முறை நல்லா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துனேன். மன்றத்துக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா சூப்பர் ஆயிட்டாரு. நான் நல்லது தானே பண்ணேன், ஆனா அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? இல்ல, தூங்கும்போது வாழ்த்துனா எவ்வளவு நல்லா வாழ்த்துங்க. அப்படி ஏதாவது ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, நன்றிங்கம்மா. இது நான் ஜெயிச்ச சீக்கிரட்டை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படிங்களா? நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்றோம்மா. அழகால இல்லம்மா, அம்மா நேரடியா நல்லதுன்றதுதான் நம்ம சொல்றோம். சரி, ஏதோ அவங்களுக்கு அது கொஞ்சம் பிடிக்கல, அதனால நம்ம இப்படி பண்ணினா அவ்வளவுதான். அதனால நீங்க குறையப்படாதீங்க, நிச்சயமா நல்லா வந்துரும். அப்படி நீங்க அடுத்த தடவை என்கிட்ட சொல்லுவீங்க, அம்மா இப்ப நல்லா ஆயிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மியூட் ஆயிட்டார் அவரு. மியூட் ஆயிட்டார். சரி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக IQOO உங்க பேரை சொல்லிட்டு நீங்க அம்மா கிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க பேருங்கம்மா? பெங்களூர் வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. ஆமா வந்துட்டேன் அக்கா. நேத்து ஓட்டு போட்டு வந்துட்டேன்க்கா, ஓட்டு போட்டு வந்துட்டேன். சொன்னாங்க இப்ப இருக்கிறான் வாய்ஸ் மொழி எப்படி கேக்குது பாரு, கலன்னு பேசிட்டு இருந்தா. சரி, உங்க கூட அப்புறம் பேசி அப்புறம் நன்றி, நன்றிக்கா, நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேஆர் தோப்புல இருக்கிறீங்களா, இதுல இருக்கிறீங்களா, மெட்ராஸ்ல? பெங்களூர்ல. அம்மா சுசீலம்மாவும் நீங்களும் பேசுனதுல என்ன கேட்க வந்ததே எல்லாம் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஹோஸ்டா சுசீலா அம்மாவை போட மாட்டாங்க, நீங்க விட்டா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இல்ல அன்பர்கள் சொன்னது கரெக்ட் தான். நான் சுசீலா அம்மா பேசுறேன், இப்பதாங்க நான் முதல் உங்களுக்கு பண்றேன் நானு. அது இன்னொரு அன்பர் சொல்றப்ப எனக்கு மகிழ்ச்சி. அப்ப கரெக்ட் தான் நாம சொன்னதுன்னு. இன்னொரு ரொம்ப அழகா இருக்கீங்க, இழைச்சிட்டீங்கன்னு. என்னோட பாயிண்ட் அதுதான். முன்ன விட ரொம்ப அழகா தேஜஸோட இருக்கீங்க. உங்க வாய்ஸ் இப்ப கணீர்னு கேக்குது. அந்த அளவுக்கு ஒரு இருக்குதுங்கம்மா. அதுவும் நான் பார்த்தேன். அது நிறைய பேராசிரியர் கிட்ட பாப்பேன். நம்ம கிட்ட ஒழுங்கு இருக்குதா இல்லையா, எல்லாத்துக்கிட்டே அளவு எடுத்துட்டு இருப்போம். நான் கேள்விகள் ஏதாவது கேளுங்கம்மா. அம்மா சொன்னது போல எனக்கு கரெக்ட். இன்னைக்கு உரையில அம்மா சொன்னது போல நான் அந்த கொரோனாக்கு அப்புறம் 7 வருஷம் புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வீட்டு கடமைக்கு மாறிட்டேன். கேரளாவும் பெங்களூரும் போயிட்டு
மகன்கிட்டயும் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு இந்த வீட்டு வேலை தான் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா எல்லா பேராசிரியர்கிட்ட இன்னைய வரலும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் மகரிஷி அது ஒரு நல்ல ஒரு சொர்க்கலோகம் மாதிரி வந்துகிட்டு இருந்த வேதாத்திரியத்துல மறுபடியும் என்ன இந்த பக்கம் பின் தள்ளி விட்டுருச்சு, அந்த குறை இருக்கு எனக்கு, ஏன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவும் ஒரு கடமைதாமான்னு என்ன சொன்னாலும் எனக்கு மனசு திருப்தி அடையாது. ஆனா இப்ப இன்னைக்கு உங்க உரையில இப்ப நான் முந்தா நாள் கூட புலம்புனேன், நம்மள இப்படி கொண்டு போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உங்க உரையில நான் வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கிறேன், தவமும் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இங்க இருந்து ஜூம்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப ஒரு இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னதை எனக்கு அது ஒரு திருப்திகரமா இருந்தது. மகிழ்ச்சி அங்கே ரம்மாவை அனுப்பிச்சு விட்டு புலம்பிட்டு இருக்காது, அதை கேட்டுக்கோ அப்படின்றத எனக்கு ஒரு உணர்வா இருந்ததுங்கம்மா. ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த உரை பல பேருக்கு ஒரு எங்களை போல புலம்புறவங்களுக்கு ஒரு இதா இருந்தது. ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சுசிலாம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்ததாக மைத்திரி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. சுசீலா அம்மா. அம்மா ஒரு பொதுவான கேள்விங்கம்மா, எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. என்ன சார்? எனக்குமா இல்லம்மா, அதெல்லாம் தப்பே இல்லை, கேளுங்கன்னு சொன்னேன். பொதுவான கேள்வியம்மா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஃபேமிலியில எம்ப்ளாயிஸா இருந்தா ஹெல்ப் டெண்டன்சியா ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனா அவங்க ஹோம் மேக்கரா இருக்கும்போது இது கூட செய்ய முடியாதா, வீட்டுல தானே இருக்க அப்படிங்கிறாங்க. கடைக்கு போய் வாங்குறதா, வீட்டுல செய்யறதா, டேபிள் கொண்டு வர்றதோ முதல் கொண்டு போடுறதும் சர்வ் பண்றதும் நம்மளேங்கிறாங்க. இது எப்படியம்மா மாத்துறது? அந்த பொண்ணு என்னதான் பண்றதுங்கம்மா? படிச்ச இங்க பாருங்க, வளர்ந்தவங்கள மாத்த முடியாது. அப்படிதான் சொல்றாங்க. எங்க அம்மா அப்படிதான் வளர்ந்தாங்க. இனி உங்க குழந்தைங்களை நீங்க இப்படி இருக்கக்கூடாது கண்ணா. அவங்களும் அதாவது நம்ம கூட இருக்கக்கூடியவங்களும் 2 பேரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பழக்கத்தை நீங்க குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு செய்வாங்க. அவங்களோட பிராட்டப் இருக்கு இல்லம்மா, அவங்களோட கருவமைப்பு இருக்கு இல்லம்மா, அதனால அது அதாவது அவங்களை ஈஸியா அவ்வளவு தூரத்துக்கு முடியாது. அதனால அதை பத்தி ரொம்ப அதாவது செஞ்சாங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா ரொம்ப அவங்களா மாறினாதான் உண்டு. ஆனா இனி குழந்தைங்களை அந்த மாதிரி கொஞ்சம் பண்படுத்துங்க. அந்த பசங்களை பெற்ற அம்மாங்க பண்ணணும்மா, அது பண்ணணும். ஆமா ஆமா. இப்ப பண்ணனவங்களுக்கு இவங்க எல்லாம் மேரேஜ் ஆனவங்கள குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றது, பிடிக்கிறது, சொல்லி தர்றது, டியூஷன் போடுறது சலிச்சு போயிடுறாங்க. நைட் டிஃபன் கூட அது ரொம்ப ஈஸிமா. அதாவது அதுக்கு என்ன தெரியுமா பேர் கொடுத்துருவாங்க, நீதான குடும்ப தலைவி. அதனால நீதான் அப்படியே ஒரு மாதிரி தட்டியே நம்மள அப்படி வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அதனால நாம என்ன பண்ணிட்டோம், அதுலயே அப்படியே அடிமையாகி அதே இதுல இருந்து அதனால நம்மளுடைய உடம்பு, நம்மளோட மனசு, நமக்கான டைம் அப்படிங்கறதே நம்ம ஒதுக்கிக்கிறதே இல்லை. பட் அதுல இருந்தெல்லாம் இன்னைக்கு ஒரு மாற்றம் மனவளக்கலைமா. நீங்க வெளியில போக வேண்டாம் தங்கங்களா, நீங்க வீட்லயே ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இது உங்கள் இடத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் அம்மா. இது மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுமாமா பெண்கள். அப்ப நம்மளோட ஆண் மக்களை நம்ம இப்படி சொல்லி வளர்த்தலாம். பெண்கள் அவங்களுக்கும் உடம்பு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், அது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு டைம் கொடு. அவங்களுக்கும் பயிற்சிகள் செய்யறதுக்கு, அட்லீஸ்ட் நம்ம உடற்பயிற்சி இல்லைன்னா கூட ஏதோ விளையாடுறதுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அது எல்லாத்தையும் கத்து கொடுங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம வரணும். இந்த கோவிட் அப்பெல்லாம் சர்வன்ட் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாதப்பெல்லாம் விளக்குறது பிடிக்கிறது 4-5 வயசுலயே தண்ணி கீழே ஊத்திட்டு சோப் போட்டு விளக்கழுவ பிடிக்க பசங்க 2 பேர் கூட்டுறது பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால அப்படி பழக்கி அந்த குட்டீஸ் எல்லாம் இப்ப குக்கிங், இப்ப தோசை ஊத்துறதா இதா கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க 9-10 வயசு. ஆனா அந்த ஹஸ்பண்ட் என்னவா பண்றது? அதான்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அவங்கள மாத்த முடியாதுமா. அதனால பரவாயில்ல, சரி அது அப்படி அமைஞ்சிட்டாங்க, அவங்கள இனிமேல் முடியாது. குழந்தைங்களை இப்படி மாத்திட்டோம்ல, அடுத்த சமுதாயம் அப்படியே நம்மளால நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துரும். கவலைப்படாதீங்க. சரி, இது கொஞ்சம் கொஞ்சமா அப்புறமேல் பாத்துக்கலாம். பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னால முடியலன்னு ஒரு நாள் படுத்துக்கோங்க, ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்லைன்னா தோசை ஊத்தி கொடுங்கன்னு சொல்லுங்க.
ஓ அப்படி அது வரைக்கும் அப்படின்னாக்கா 20 ஏஜ் வரைக்கும் இவங்க அந்த ஹோம் மேக்கரா இருக்க பொண்ணுங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா ஹஸ்பண்டுக்கு? 20ங்கிறது இல்ல, இன்னைக்கு எனக்கு வயசு வந்து 63. இன்ன வரைக்கும் சரி நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால மாத்தவே முடியல. எங்க மருமகன் திட்டுறான். ஓ எப்படி இப்படி வளர்த்து அதாங்கம்மா அதாங்கம்மா எங்க பொண்ணுங்க எல்லாருமே தான் சொல்றாங்க. ஆனா என்னால முடியல. சரி பரவாயில்ல, என் காலம் போயிடுச்சு. ஆனா எங்க பசங்க எல்லாரும் பண்றாங்க, மருமகன் பண்றாங்க. அதனால அது வரைக்கும் கடவுள் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்ப சாருக்கு நீங்க தான் செய்யணும், இன்னைக்கும் நீங்க தான் செய்யணும். டேபிளுக்கு வச்சாலும் சர்வ் பண்றதுனால. அப்பா சாமி நன்றிகளம்மா, வாழ்க பொண்ணுமா. நன்றிங்கம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்பு டீச்சரம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. பாப்பு டீச்சரம்மா இல்லைங்களா? நன்றிம்மா, நன்றிம்மா சந்திரமா, வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தொண்டு தொண்டை பத்தி ரொம்ப கேட்டுட்டே இருந்தோம்மா. நாங்களே வந்து அருமை செய்யாதவங்க கூட தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் வரணுமா. நாங்கெல்லாம் இப்படிதாம்மா. ஆமாப்பா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் மட்டும்தான், அவரும் எவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி வாழ்த்தி அவர் வாழ்த்திட்டே இருப்பேன். அவரு மாறலாரு, நாம தான் மாறிக்கிட்டோம். ஏதோ உடற்பயிற்சி மட்டும் பண்றாரு, அதே பெரிய விஷயம்தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பதிவு தொண்டை வரையில இருக்குது போல இருக்குது. அதனால இதுக்கெல்லாம் தவத்துக்கெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க. அதனால பயிற்சியாவது பண்றாரு, அது ஒரு நிறைவா இருக்குதுமா. அது போல மத்தவங்க எல்லார்ட்டையும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்க முடியுது. வேறையும் நம்ம மாற்ற முடியாது, யாரையும் மாத்துறதுக்கு வரல, நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நல்லா வர முடியுதுமா. அந்த பயிற்சி உங்க மாதிரி ஸ்பீச் எல்லாம் கேட்க நம்ம மனசு மாறி நாம அப்படியே எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுதுமா. வாழ்த்துக்கள், ரொம்ப அருமைமா. தொண்டு செடுக்கட்டும் அம்மா. நன்றிகளம்மா, வாழ்க வளம். நன்றிகளம்மா. காந்தி ஐயா மறுபடியும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். காந்திமதி லக்ஷ்மணன் ஐயா, நீங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கயா, நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். இல்ல ஐயா, நான் சொன்ன பதில் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா? ஆமாமா, நிறைவு செஞ்சுக்கலாமா. இறுதி அன்பராக கீதான்னு ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அம்மா சிறப்புங்கம்மா. நன்றிங்க ஐயா. கேள்வி கேட்டேன். சிறப்புங்கம்மா. நன்றிங்கம்மா. கண்டிப்பா ஃபாலோ பண்றோம். நன்றிங்க ஐயா. பாசிட்டிவா நீங்க நல்லா தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பாமா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி இளையா, வாழ்க வளமுடன். கீதா வாழ்க வளமுடன். கீதாம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஸ்பீச்மா. நீங்க நானும் பெங்களூரிந்தே பேசுறேன். சோ எனக்கு ஒரு இப்போ புதுசு வீட்டுக்கு போய் ஷிஃப்ட் பண்ண அப்புறம் அங்கே இமிடியேட்டா தொண்டு பண்றதுக்கு முடியாது. ஃபர்ஸ்ட் பண்ணினேன். அதுக்கு நான் ஒரு இது ஆட்டோ சஜஷன், நான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லயும் நான் இது பண்ணினே இருப்பேன்னுட்டு அது பண்ணினே இது கண்டு. அப்புறம் யாரும் பேசினாவும் அவருக்கு என்னன்னா ஹெல்ப்னா கொஞ்சம் நல்லா வார்த்தை சொல்லுறது, அவருக்கு சமாதானம் பண்றது, அதெல்லாம் அப்படியே அது வந்து இருக்குமா. ரொம்ப நன்றி. அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் இந்த இது ஒர்க்கிங் உமன். அப்போ இந்த பசங்களுக்கு எல்லாரும் அவர் வேலை அவர் பண்றது, அட்லீஸ்ட் வாஷிங் மிஷின்ல அவரு எல்லாம் போடுறது, அட்லீஸ்ட் நாங்க எடுத்து வைக்கிற அப்படியே குக்கிங் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் அவர் வேலை பண்றாங்க. ரொம்ப குஷியா இருக்கு. ஹஸ்பண்ட்க்கும் அவ்வளவுதான். அவருக்கு நான் என்ன வேலையை சமைச்சுக்கிறது அதெல்லாம் பண்றோம். அவர் பிளேட் வாஷ் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்றாங்க. நாங்க அட்லீஸ்ட் சமைச்சு அது போய் அவருக்கு சர்வ் பண்றது நாங்க பண்ணணுமா. அது ஒரு ரொம்ப அதுதான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுறது. அங்க வச்சுட்டு நீங்க சாப்பிடுவோன்னு சொல்லுறது நல்லா இருக்காது. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்களோட ஸ்பீச். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன் அம்மா. அவங்க என்ன முன்னாடி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க கொண்டு போய் வச்சு ரிலேஷன்ஷிப்ப அப்பதான் நமக்கு சரியா வரும்னு சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரியே அவரும் ஒரு நாள் நீ உட்காரு, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நடக்கும். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா? ஆமாமா, உங்களுக்கு டைம் ஆகுது. ஓகே, வாழ்க வளமுடன்.
அந்த நன்றி. அட்ரஸ் குடுவாஞ்சேரி ரமேஷ்ங்கிறவர் போட்டிருக்காருங்கம்மா. திருவாரூர். ஓகே. ஆமா ஆமா, அதான் திருவாரூர். நல்ல ரொம்ப நல்ல நிறைய பேர் நான் போகலமா, பட் நிறைய 2-3 பேருக்கு சொன்னேன். சொன்னவங்க எல்லாமே ரொம்ப குட்டா நல்லா சொன்னாங்கம்மா. அதனாலதான் அவங்களுக்கு சொன்னேன். அது ஈஸி சென்னையில தான். செகண்ட் சீவார்டு போயிட்டாலே லாஸ்ட் எண்ட்ல அங்க அதான் ஈஸி தான் அது கண்டுபிடிச்சு. நன்றிம்மா. நன்றி இளம்மா, மிக சிறப்பு. தொண்டை பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால உங்களுக்கு மிக நன்றி. நன்றிம்மா. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே